ஸ்தோத்தரிக்கிறோம். கரங்களை தட்டி கொண்டு தேவனுக்கு நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். உற்சாகமாக 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 கரங்களை தட்டி கொண்டு தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். பரிசுத்த ஆவியானவரை வரவேற்போம். அல்லேலூயா. இயேசு ராஜா, உமக்கு நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கே 2-3 பேர் நாமத்தினாலே கூடியிருக்கிறார்களோ அங்கே நான் இறங்கி வருவேன் என்று சொன்ன தேவனே, எங்கள் மத்தியிலே நீர் இறங்கி வருகிறீர், எங்கள் மத்தியிலே நீர் இறங்கி வருகிறீர் அப்பா. இயேசுவின் நாமத்தை உயர்த்துகிற இடங்கள் எல்லாம் அப்பா நீர் இறங்கி வருகிற தேவனாய் இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்றைக்கு நீர் பெரிய காரியங்களை செய்ய போகிறீர் ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்ய போகிறீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இன்றைக்கு எங்களை அபிஷேகத்தினாலே எங்களை நிரப்ப போகிறீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி அப்பா. காண்ட மிருகத்தின் கொம்பை போல நீர் எங்களை உயர்த்துகிறீர் அப்பா. உம்முடைய புதிய அபிஷேகத்தினால் நீர் எங்களை நிரப்புகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம் இயேசுவே. உம்முடைய நாமம் பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் அப்பா நீர் இறங்கி வந்து எங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிற தேவனே அப்பா, எங்களை ஆசீர்வதிக்கும்படிக்காக எங்கள் மத்தியிலே நீர் இறங்கி வருகிறீர் அப்பா, இறங்கி வருகிறீர் அப்பா. வானத்திலும் பூமியிலும் அப்பா முகப்பான தேவன் யாரும் இல்லை. அதற்காக நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம், அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு. உற்சாகமே பாடுவோம். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு. வானத்திலும் வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் உற்சாகமாய் பாடுவோம். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. சொல்லுவோம். நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் ஹல்லேலூயா. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. 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 அவர் நாமம். அவர் நாமத்தில் பெய்களோடும், அவர் நாமத்தில் பெய்களோடும் எல்லா செய்வினை கட்டுகள் அறிக்கை செய்வோம். அவர் நாமத்தில் பெய்களோடும் எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லை இயேசுவே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் அறிக்கை செய்வோம். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம். இன்னும் ஒரு விசை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம். அவர் நாமத்தில் அற்புதம்,
அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லை. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. உற்சாகமாய் பாடுவோம். இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு. அறிக்கை செய்வோம். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு. நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு. நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லை. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் பலமாய் கரங்களை தட்டி அறிக்கை செய்வோம். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. 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 அவர் நாமம் இயேசு. அவர் நாமத்தில் ஆரோக்கியம். அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு. கொண்டும் வியாதியில் முடிவதில் உண்டு. அவர் நாமத்தில் ஆரோக்கியம். இந்த வியாதியின் முடிவதில் உண்டு. நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறு நாமம். அவர் நாமம் இயேசு. உற்சாகமாய் அவருடைய நாமம் இயேசு கிறிஸ்து. அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். அவர் நாமம் இயேசு. பலமாய் கரங்களை தட்டி. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் வாசல்கள் திறக்கும். பெரும் பர்வதம் மெழுகும் போல் உருகும். சொல்லுவோம். அவர் நாமத்தில் இன்றைக்கு திறக்குகிறது. பெரும் பர்வதம் மெழுகும் போல் உருகும். நாம் முன்னேறி செல்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் முன்னேறி செல்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு. சொல்லுவோம். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. 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 வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான
வேறொரு நாமம், அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அறிக்கை செய்வோம் சத்தமாக சத்தமாக. அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம், அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம். இன்னும் ஒரு விசை அவர் நாமம், அவர் நாமம். பலமாய் பலமாய் கரலை தட்டி அவர் நாமம் இயேசு. அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. பலமாய் கரங்களை தட்டிக்கொண்டு தேவனுக்கு நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். பலமாய் 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 கரங்களை தட்டிக்கொண்டு தேவனுக்கு நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். வானத்திலும் பூமியிலும் முகப்பான தேவன் யாரும் இல்லப்பா. அதற்காக இயேசுவே உமக்கு நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. வல்லமையான ஒரு நாமம், வல்லமையான ஒரு நாமம், வேறொரு நாமம் இல்லை. அந்த நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தேவனே உம்முடைய நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலானது. அதற்காக உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய நாமம் சொன்னால் அப்பா முழங்கால் யாவும் முடங்கும் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி நன்றி நன்றி. உம்முடைய நாமம் சொன்னால் அப்பா பிசாசு 7 வழியாய் ஓடி போகிறான் அப்பா, 7 வழியாக ஓடி போகிறார். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. உம்முடைய நாமத்தில் மன்னிப்பு உண்டு அப்பா. நாங்கள் எந்த பாவத்தை செஞ்சிருந்தாலப்பா உம்முடைய சமூகத்தில் வந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் மன்னிப்பு கேட்கும் பொழுது அந்த மன்னிப்பு நீர் எங்களுக்கு தருகிறவராக இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதம் உண்டு அப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் உண்டு அப்பா. எங்களுடைய பகுதிகளிலே, எங்களுடைய வாழ்க்கை பகுதிகளிலே எந்த ஒரு அற்புதம் எனக்கு வேண்டுமோ அந்த அற்புதம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இருக்கிறது. அதற்காக இயேசுவை உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. நாங்கள் முன்னேறி செல்வதற்கப்பா, நாங்கள் முன்னேறி செல்வதற்கப்பா, எங்களுடைய படிப்பில் முன்னேறி செல்வதற்கு, எங்களுடைய வேலையில முன்னேறி செல்வதற்கப்பா, எங்களுடைய குடும்பங்களை நாங்கள் முன்னேறி செல்வதற்கப்பா, இந்த தேசத்தில் நாங்கள் முன்னேறி செல்வதற்கு ஒரே ஒரு நாமம் இருக்கிறது. அந்த நாமம் இயேசுவின் நாமம், அந்த நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம். பலமாய் கரங்களை தட்டிக்கொண்டு அந்த நாமத்தினுடைய வல்லமையை பெற்றுக்கொள்வோம், பெற்றுக்கொள்வோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. தேவனே உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. தேவனே உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் சத்தமாக ஹல்லேலூயா. 1 பேதுரு 1:19 சொல்லுகிறது, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் விலையேற பெற்ற இரத்தம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? தம்முடைய இரத்தத்தினால் நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் மன்னித்திருக்கிறார், நம்முடைய நோய்கள் எல்லாம் அவர் குணமாக்கி இருக்கிறார், சாபங்களை ஆசீர்வாதமாக மாற்றி இருக்கிறார், மரணத்தின் மேலே அவர் நமக்கு ஜெயத்தை தந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் மூலியமாக பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொண்டோம். ஆமென். இயேசுவின் மேலே நம் விசுவாசத்தை வைக்கும் பொழுது, இயேசுவினுடைய இரத்தத்தின் மேலே நாம் விசுவாசத்தை வைக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேலே இறங்கி வருகிறார். இயேசுவின் மேலே நாங்கள் விசுவாசத்தை வைக்கும் பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேலே இறங்கி வருகிறார். அவருடைய இரத்தம் நம்ம மேலே இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மத்திலே இறங்கி வருகிறார். இதை நாம் நினைத்து ஆட்டுக்குட்டி இரத்தத்தை கையில் எடுப்போம் என்கிறது பாடல் பாடி ஆண்டவராக இயேசுவை உயர்த்துவோம். ஆட்டுக்குட்டி இரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை தூரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லா ஜெய கொடி. ஆட்டுக்குட்டி இரத்தத்தை கைகளை தட்டி பாடுவோம், அந்தகார வல்லமையை தூரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லா ஜெய கொடி. சிறைப்பட்டு போன சபையோரே, சிறைப்பட்டு போன சீயோனே, உன் சிறையிருப்பை திருப்பும் நாள் இதுவே, உன் சிறையிருப்பை திருப்பும் நாள் இதுவே. ஓ ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்த அறிக்கை செய்வோம். ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே,
விலையேற பெற்ற இரத்தமே விலையேற பெற்ற விலையேற பெற்ற விலையேற பெற்ற இரத்தமே விலையேற பெற்ற உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்க திரும்பவும் உயிர்ப்பித்து மகிழ்ச்சியாக்கும். உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்க திரும்பவும் உயிர்ப்பித்து மகிழ்ச்சியாகும். இரட்சண்ய சந்தோஷத்தால் நிரப்பி ஆவியின் நிறைவை திரும்ப தாரும். இரட்சண்ய சந்தோஷத்தால் நிரப்பி ஆவியின் நிறைவை திரும்ப. ஓ ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்து. உற்சாகமாய் உற்சாகமாய் பாடுவோம். விலையேற பெற்ற ரத்தமே விலையேற பெற்ற விலையேற பெற்ற விலையேற பெற்ற ரத்தமே விலையேற பெற்ற சுத்தமான ஜலத்தை தெளித்திடுமே. பரிசுத்த ரத்தத்தாலே கழுவிடுமே. சுத்தமான ஜலத்தை தெளித்திடுமே. பரிசுத்த ரத்தத்தாலே சபைகள் எல்லாம் மீட்படைந்து சபைகளில் தேவன் எழுந்தருளும். சபைகள் எல்லாம் மீட்படைந்து சபைகளில் தேவன் எழுந்தருளும். ஓ ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே. ஓ ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே விலையேற பெற்ற ரத்தமே விலையேற பெற்ற விலையேற பெற்ற விலையேற பெற்ற ரத்தமே விலையேற பெற்ற. ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம். அந்தகார வல்லமையை துரத்திடுவோம். சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம். எல்லா ஜெய கொடி. ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம். அந்தகார வல்லமையை துரத்திடுவோம். சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம். எல்லாம் சிறைப்பட்டு போன சபையோரே சிறைப்பட்டு போன சபையோரே சிறைப்பட்டு போன சீயோனே உன் சிறையிருப்பை திருப்பும் நாளிதுவே. உன் சிறையிருப்பை திருப்பும் நாளிதுவே. ஓ ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவே. ஹல்லேலூயா. ஓ ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவே. விலையேற பெற்ற ரத்தமே விலையேற பெற்ற பலத்த அபிஷேகம் ஊற்றிடுமே. கிருபையின் வரங்களால் அலங்கரியும். பலத்த அபிஷேகம் இந்த நாளில் எங்களை நிரப்பும். பரிசுத்தம் ஒன்றே அலங்காரம் சபைகளில் எல்லாம் ஜொலிக்கணுமே. பரிசுத்தம் ஒன்றே அலங்காரம் சபைகளில் எல்லாம் ஜொலிக்கணுமே. ஓ ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே. ஓ ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தமே விலையேற பெற்ற ரத்தமே ரத்தமே. ஓ ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின். அறிக்கை செய்வோம் இயேசுவினுடைய ரத்தத்தை நினைத்து நன்றி சொல்வோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே விலையேற பெற்ற ரத்தமே விலையேற பெற்ற ரத்தமே விலையேற பெற்ற ரத்தமே விலையேற
ஹல்லேலூயா. கரங்களை தட்டிக்கொண்டு தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே வருகிற ஆசீர்வாதங்களை நினைத்து தேவனுக்கு நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். அவருடைய இரத்தத்தினாலே தான் நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறோம், நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டோம். அதற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. கல்வாரி சிலுவையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரத்தம் சிந்தி மரித்ததின் மூலமாக தேவன் தம்முடைய சபையை உருவாக்கினார், தம்முடைய சபையை சம்பாதித்தார். அதற்காக கரங்களை தட்டிக்கொண்டு உற்சாகமாக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இது உங்களுடைய நேரம். தேவனை ஆராதிக்கும்படிக்காக நாங்கள் எல்லாம் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். அதனால் உற்சாகத்தோடு சந்தோஷத்தோடு நம்முடைய ஆண்டவராக இயேசுவை மகிமைப்படுத்துவோம். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்திற்கு நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். நாங்கள் மகிழ்ச்சியோடு இருக்கும்படிக்காக தேவனுடைய ஜனங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்கும்படிக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக தம்முடைய இரத்தத்தை சிந்தி இருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. நாங்கள் பரிசுத்தமாய் வாழும்படிக்காக உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமாக நாங்கள் இருக்கும்படிக்காக நாங்கள் வாழும்படிக்காக தேவன் நமக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே மரித்து இருக்கிறார். அதற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. ஓ தேவன் நமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துவோம். உற்சாகமாக உற்சாகமாக நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவே உடைய இரத்தத்திற்காக உமக்கு நன்றி அப்பா. உடைய இரத்தத்திற்காக உமக்கு நன்றி. உடைய இரத்தத்தின் மூலியமாக உடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்தீர், உன்னுடைய நோய்கள் எல்லாம் சுகமாக்கினீர், உன்னுடைய சாபங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாக மாற்றி இருக்கிறீர் அப்பா. சந்ததி சந்ததியாக வந்திருந்த சாபங்களை நீர் உடைத்து அப்பா, நீர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு தந்திருக்கிறீர் அப்பா. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா உம்முடைய இரத்தத்தின் நிமித்தம் அப்பா, அப்பா உம்முடைய சபையை நீர் மீட்டெடுத்தீர். அதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய இரத்தங்கள் மேல் இருக்கிறதினால் பரிசுத்த ஆவியானவர் அந்த இரத்தத்தை பார்த்து அவர் எங்களுக்குள் இறங்கி வந்து அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். அதற்காக தேவன் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் இல்லாமல் பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேலே இறங்கி வர முடியாது. அதனால் இயேசுவினுடைய இரத்தத்தை மேலே தெளியுங்க, தெளியுங்க என்று கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. இயேசுவே உம்முடைய இரத்தத்தை என் மீது தெளியுங்க ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தை என் மீது தெளியுங்க ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகத்தை நாங்கள் பெற்றுக் கொள்ளும்படிக்காக, பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களை பெற்றுக் கொள்ளும்படிக்காக ஓ இயேசு கிறிஸ்துவே உடைய இரத்தத்தினால் எங்களை நிரப்பும். பரிசுத்த ஆவியானவர் இயேசுனுடைய இரத்தம் உங்கள் மேலே இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது அவர் உங்கள் மேலே இறங்கி வந்து தேவனுடைய அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பி ஹல்லேலூயா தேவனுடைய வரங்களினால் அவர் நம்மை நிரப்புவார். அதற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. ஓ தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய அபிஷேகம் எங்கள் மேலே இறங்கி வருகிறது. அதற்காக உமக்கு கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள் சொல்லுகிறது, கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரன் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். ஆமென். தேவன் மாம்சமான யாவர் மேலும் தம்முடைய ஆவியை ஊற்றுகிறார். ஆமென். தேவன் நம்ம மேலே தம்முடைய அபிஷேகத்தை, தம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினியை ஊற்றப் போகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் அதை பெற்றுக்கொள்வதற்காக ஆயத்தமாய் இருக்கிறீங்க? நாம் தீர்க்க தரிசனம் சொல்வதற்கு, தரிசனங்களை காணும்படிக்கு, சபையில் வெளிப்படையான அற்புதங்கள் நடக்கும்படிக்கு, வெளிப்படையான அதிசயங்கள் நடக்கும்படிக்கு, உலர்ந்த எலும்புகள் உயிர்ப்பித்து தேவ சேனையாக மாற்றும்படிக்கு இன்றைக்கு தேவன் தம்முடைய அபிஷேகத்தினாலே நிரப்ப போகிறார். தம்முடைய எழுப்புதலின் அபிஷேகத்தினாலே எங்களை நிரப்ப போகிறார். ஆமென். இதை நாம் விசுவாசித்து பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடும் என்கிற அந்த பாடல் பாடி ஆண்டவராகிய இயேசுவை உயர்த்துவோம். பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும்
அதிகமாய் பொழிந்திடுமே ஆவியில் நிரப்பிடுமே அக்கினியாய் அக்கினியாய் இறங்கிடுமே அக்னி நாவாக அமர்ந்திடுமே பெரும் காற்றாக வீசிடுமே ஜீவ நதியாக சுலபம் சுலபம் அக்கினி அக்கினியாய் இறங்கிடுமே அக்னி நாவாக அமர்ந்திடுமே பெரும் காற்றாக வீசிடுமே ஜீவ நதியாக பாய்ந்திடுமே எலும்பு பள்ளத்தாக்கினில் எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன் அதிகாரம் தந்திடுவே தீர்க்க தரிசனம் உரைத்திடவே அறிக்கை செய்வோம் எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன் அதிகாரம் தந்திடுமே தீர்க்க தரிசனம் உரைத்திடுமே அக்கினியாய் அக்கினியாய் இறங்கிடுமே அக்னி நாவாக பெரும் காற்றாக வீசிடுமே ஜீவ நதியாக ஹல்லேலூயா கரங்களை தட்டி பாடுவோம் அக்கினியாய் இறங்கி அந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வோமா இயேசுவின் நாமத்தில் ஓ பெரும் காற்றாக வீசிடுமே ஜீவ நதியாக கர்மேல் ஜெப வேளையில் கையளவு மேகம் காண்கிறேன் ஆகாவும் நடுங்கிடவே அக்னி மழையாக பொழிந்திடுமே கர்மேல் ஜெப வேளையில் கையளவு மேகம் காண்கிறேன் ஆகாவும் நடுங்கிடவே அக்னி மழையாக பொழிந்திடுமே அக்கினியாய் ஓ அக்கினியாய் இறங்கிடுமே ஓ பலமாய் கரை தட்டி ஓரே கலந்தரவா காற்றாக வீசிடுமே ஜீவ நதியாக பாய்ந்திடுமே ஓ அக்கினியாய் இறங்கிடுமே அக்னி நாவாக பெருங்காற்றாக வீசிடுமே ஜீவ நதியாக சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன் இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றிடுமே சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன் இஸ்ரவேலின் என்னை அக்கினியாய் மாற்றிடும் ஐயா அக்கினி ஓ அக்கினியாய் இறங்கிடுமே அக்னி நாவாக அமர்ந்திடுமே பெரும் காற்றாக வீசிடுமே ஜீவ நதியாக ஓ உற்சாகமாய் பாடுவோம் அக்கினியாய் இறங்கிடுமே அக்னி நாவாக அமர்ந்திடுமே பெரும் காற்றாக வீசிடுமே ஜீவ நதியாக பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே ஆவியில் பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே ஆவியில் நிரப்பிடும் அக்கினியாய் இறங்கிடுமே அக்னி நாவாக அமர்ந்திடுமே பெரும் காற்றாக வீசிடுமே ஜீவ நதியாக பாய்ந்திடுமே ஓ அக்கினியாய் இறங்கிடுமே அக்னி நாவாக அமர்ந்திடுமே பெரும் காற்றாக வீசிடுமே ஜீவ நதியாக அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும் அபிஷேகம் தந்து வழி நடத்தும் அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும் அபிஷேகம் தந்து அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும் அபிஷேகம் தந்து வழி நடத்தும் அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும்
அபிஷேகம் தந்து வழி நடத்தும். முச்செடி நடுவே தோன்றி நீரே மோசே அழைத்து பேசி நீரே. முச்செடி நடுவே தோன்றி நீரே மோசே அழைத்து பேசி நீரே. எகிப்து தேசத்திற்கு கூட்டிச் சென்றீரே, எகிப்து தேசத்திற்கு கூட்டிச் சென்றீரே. எங்களை நிரப்பி பயன்படுத்தும். கேட்போமா? எங்களை நிரப்பி பயன் அக்கினி அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும். அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும். அபிஷேகம் தந்து அக்கினி மயமான நாவுகள், அக்கினி மயமான நாவுகளாக அப்போஸ்தலர் மேலே இறங்கி வந்தீரே. அக்கினி மயமான நாவுகளாக அப்போஸ்தலர் மேலே இறங்கி வந்தீரே. அந்நிய மொழியை பேச வைத்தீரே, அந்நிய மொழியை பேச வைத்தீரே. ஆவின் வரங்களால் நிரப்பினீரே, ஆவின் வரங்களால் நிரப்பி. அக்கினி அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும். அபிஷேகம் தந்து வழி நடத்து. அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும். அபிஷேகம் தந்து எலியாவின் ஜெபத்திற்கு, எலியாவின் ஜெபத்திற்கு பதில் தந்தீரே. இறங்கி வந்தீர் அக்கினியாய். எலியாவின் ஜெபத்திற்கு பதில் தந்தீரே. இறங்கி வந்தீர் அக்கினியாய். இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே, இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே. எங்களின் குற்றங்களை எரிந்து விடும், எங்களின் குற்றங்களை. அக்கினி அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும். அபிஷேகம் தந்து அக்கினி நெருப்பாய், அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும். அபிஷேகம் தந்து அக்கினி நெருப்பாய், அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும். அபிஷேகம் தந்து வழி நடத்து. அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும். அபிஷேகம் அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே. அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக. ஓ அக்கினி அக்கினி, ஓ அக்கினியாய் இறங்கிடுமே. அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக. சீனாய் மலையின் மேலே, சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவன் என்னை அக்னியாய் மாற்றிடவே. தேவனிடத்தை கேட்போம். சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய், அக்கினி ஓ அக்கினியாய் இறங்கிடுமே. அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக. அல்லேலூயா கேட்போம். ஓ அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக. அக்கினி நெருப்பாய், அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும். அபிஷேகம் தந்து வழி நடத்து. அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும். அபிஷேகம் தந்து அக்கினி நெருப்பாய். கேட்போம் கேட்போம், அந்த அக்கினியை கேட்போம், அந்த அபிஷேகத்தை நாங்கள் கேட்போம். அபிஷேகம் தந்து வழி நடத்து. அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும். அபிஷேகம் இன்னும் ஒரு விசை. அக்கினி நெருப்பாய், அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும். அபிஷேகம் தந்து வழி நடத்து. அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும். அபிஷேகம் தந்து வழி நடத்து.
கரங்களை தட்டிக்கொண்டு உற்சாகமாக கரங்களை தட்டிக்கொண்டு அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோமா. பெண்மாரியின் அபிஷேகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. உற்சாகமாக உற்சாகமாக பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினியை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. எலும்புகள் எல்லாம் உலர்ந்து போன எலும்புகள் உயிர்ப்பிக்கும்படிக்காக நாங்கள் தேவனுடைய சேனையாக மாற்றும்படிக்காக பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய அபிஷேகத்தினாலைகளை நிரப்பும். அபிஷேகத்தினாலைகளை நிரப்பும் ஆண்டவரே. கேட்போம் கேட்போம் கேட்போம். ஹல்லேலூயா. நாங்கள் தைரியமாய் உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படிக்காக தைரியமாய் உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படிக்காக இயேசு ராஜா உம்முடைய அபிஷேகத்தினாலைகளை நிரப்பும் அப்பா. பெந்தகோஸ்து நாளிலே மேல் வீட்டறில் சீடர்கள் மேலே உம்முடைய அக்கினியின் மயமான நாவுகள் போல இவர்கள் மேலே இறங்கி வந்தீரப்பா. உம்முடைய எழுப்புதல் அக்கினி இவர்கள் மேலே இறங்கி பண்ண வைத்தீர் ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகத்தினால் இவர்கள் நிரப்பினீரப்பா. உம்முடைய அபிஷேகத்தினால் இவர்களை நிரப்பிக் கொண்டிருந்த பொழுது அவர்கள் வெளியே போய் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். அதனால் ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படிக்காக அப்பா உம்முடைய அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பும் அப்பா. ஹல்லேலூயா. பேதுரு சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியாகப்பா நீர் உம்முடைய அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பியப்பா. உமக்காக நாங்கள் ஊழியம் செய்வதற்காக உமக்காக நாங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படிக்காக அப்பா எங்கள் மூலியமாக ஆத்மாக்கள் ரட்சிக்கும்படிக்காக உம்முடைய அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பும். அந்த அபிஷேகத்தை கேட்போம் கேட்போம் கேட்போம். கரங்களை தட்டிக்கொண்டு அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோம். அந்நிய பாஷையிலே பேசுவோமா அந்நிய பாஷையிலே பேசுவோமா. அந்த அபிஷேகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஓ ரதலப சந்தரதலப ரே கலம ஹந்துரோதலப ஹந்தரியா தாரே கலம சந்தரே ரோகா சொந்தோ ரோதோ லோபோ ரேகா சந்தரபா ஹே ரிபலதரபா. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோம் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோம். இது உங்களுடைய நேரம் உங்களுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிற நேரம் இது. அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோம் இயேசுவின் நாமத்தில். ரோதா சந்த ரந்தலதரபல ஹதரியா ஓ ரகலம சந்தரதரபே போரிக்கல அந்தரியா. அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புவப்பா. அக்கனிமைய மயமான நாவுகள் போல நேரங்களை நிரப்பும் 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 ஆண்டவரே. ஓ ராதா சாந்தா ராதா லாதா ரீதா லாபா ஷாதரபா. இயேசுவுடைய நாவை தொட்டது போல ஆண்டவரே எங்களுடைய நாவை நீர் தொடும் ஆண்டவரே. எங்களுடைய நாவை நீர் தொடும் ஆண்டவரே. ஓ மகாரதலவே சந்தரே ரே பல ஹந்தரியோ பாரிகலக சந்தரிகலப ஷதரபோ யாரிகலபோ ஹோ சந்தரே ரேகம சந்தோலோதரபரபோ. கரங்களை தட்டிக்கொண்டு அபிஷேகத்தை அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோம் பெற்றுக்கொள்வோம் பெற்றுக்கொள்வோம். ரோந்தோ லோதோ ரேதா ஷதா ராதா லபாரி ஆந்தரியா ஏல ஹந்தரியா சோதரபோலே சந்தரா ரே கலம ஹந்தரதோலபே ஹந்தரியா ஸ்தரவா. அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புகிற தேவனே உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னவரே எங்கள் மீது உம்முடைய ஆவியை ஊற்றுகிறீர். அதற்காக உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேலே இறங்கி வந்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. பனி போல பெய்யும் பரிசுத்தரே என்கிறது பாடல் பாடி அந்த அபிஷேகத்தை தொடர்ந்து நாங்கள் இருப்போம். பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே ஆவியே மழையாக பொழியும் மென்மையானவரே மேகஸ்தம்பமே வெண்மையானவரே மேகஸ்தம்பமே ஊற்று தண்ணீர் ஜீவனதே ஊற்று தண்ணீர் ஜீவனதே ஆனந்த தைலமே ஆனந்த தைலமே. பனி
பொழியும் ஆவியே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் யுத்தங்கள் செய்பவரே யுத்தங்கள் செய்பவரே யோர்தானை பிளந்தவரே யுத்தங்கள் செய்பவரே யோர்தானை பிளந்தவரே பெருமழையாய் பிரவேசிக்க பெருமழையாய் பிரவேசிக்க உள்ளங்கை மேகமே உள்ளங்கை மேகமே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே 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 மழையாக பொழியும் கரங்களை உயர்த்தி பாடுவோம் ஆவியே ஆவியே மழையாக பொழியும் வறண்ட நிலங்களில் வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைப்பவரே வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைப்பவரே கனி தரும் மரமாக கனி தரும் மரமாக காப்பாற்றி வளர்ப்பவரே காப்பாற்றி வளர்ப்பவரே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே 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 மழையாக பொழியும் கரங்களை உயர்த்தி பாடுவோம் ஆவியே ஆவியே மழையாக பொழியும் இன்னும் ஒரு விசை ஆவியே 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 மழையாக பொழியும் ஆவியே 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 மழையாக பொழியும் ஆவியே ஹல்லேலூயா தேவனே உமக்கு நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே நீர் இறங்கி வந்திருக்கிறீர் அப்பா எங்களை தொடும்படிக்காக நீர் எங்கள் மத்தியிலே இறங்கி வந்திருக்கிறீர் அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா இந்த எல்லா துதியும் கனமும் மகிமையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஏறெடுக்கிறோம் நல்ல பரலோக பிதாவே கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இதோ இந்த காணிக்கை தசமபாக வேலையை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமாக. பிதாவே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. இதோ இந்த ஆராதனை வேலை கர்த்தாவே தொடக்கம் முதல் முடிவு வரை நீர் மகிமையாகவும் வல்லமயமாகவும் நடத்துவதற்காக ஸ்தோத்திரம் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இதோ இந்த காணிக்கை தசமபாகத்தை வேலையும் ஆசீர்வதித்து கர்த்தாவே ஒவ்வொரு உழைப்பினால் வந்த இந்த பணத்தை கர்த்தாவே உற்சாகத்தோடும் உதாரணத்தோடும் கொடுக்க கர்த்தாவே அவர்கள் இருதயத்தில் பேசுவீராக. என் அருமை தகப்பனே எல்லாவற்றையும் நீர் தந்தது கர்த்தாவே அதை உம் பாதத்திலே நாங்கள் செலுத்துகிறோம் கர்த்தாவே இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை.
அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு, அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே, நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. பிதாவே, நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இதோ கொடுத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக ராஜா. வானத்தின் பல கனிகளை திறந்த ஆண்டவரை இடம் கொள்ளாமல் போக மட்டும் கொடுக்கிற தேவன் ராஜா நீர். ஆம், குறைவுகளை எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மகிமையினால் நிறைவாகுவதாக. வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே, சியோனில் இருந்து அவர்கள் ஒவ்வொரு மேலையும் ஆசீர்வாதம் இறங்க கடவதாக ராஜா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. நாம் ஒரு விசை கூட எழுந்து நின்று ஒரு சில விண்ணப்பங்களை நாம் ஏறெடுக்கப் போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதாக. தேவ சபையில் தேவன் எழுந்தருளி இருக்கிறார். தேவர்கள் மத்தியில், தேவனுடைய ஜனங்கள் மத்தியில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவதாக ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நேற்றைய தினத்தில் தங்களை அர்ப்பணித்து தேவனுடைய ராஜ்யத்தில் பிள்ளைகளாக பிறந்திருக்கிறாங்க. ஆமேன். அவர்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முடிவு வரை, மரண பரியந்தம் வரை, அவருடைய வருகையின் வரைக்கும் பாதுகாக்க வேண்டும். ஆமேன். எல்லோருமா ஜெபிக்கலாமா? தேவனுடைய வார்த்தையினால் அவங்க பாதுகாக்கப்படணும், அபிஷேகத்தினால் பாதுகாக்கப்படணும், சபையினால் அவங்க பாதுகாக்கப்படணும். அல்லேலூயா. எல்லோருமே சேர்ந்தவர்களுக்காக நாம் ஜெபிக்கலாம். நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. நேற்றைய தினத்தில் ஞான ஸ்நானம் எடுத்த அத்தனை பேர்களையும் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். அவருடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை இயேசு கிறிஸ்துவ ரத்தத்திற்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் அவர்களை உம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ராஜ்யத்தில் நீர் சேர்த்து கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். புதிய வாழ்க்கை, புதிய ஜீவன் நீர் கொடுத்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ரட்சிப்பில் கரம் பிடித்த தேவன், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படும்படிக்காக செய்த தேவன், அந்த கிருபையினாலே உம்முடைய பலத்தினாலே நீர்தாமே காத்துக்கொள்ளும்படிக்காக ஜெபிக்கிறோம். வழுவாதபடிக்கு உம்முடைய மகிமையான சன்னிதானத்தில் மாசற்றவர்களாய், குற்றமற்றவர்களாய் நிற்க செய்ய நீர் ஒருவரே சர்வ ஞானமுள்ள தேவனாயிருக்கிறீர். நீர் ஒருவரே வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறீர். ஆண்டவரே, நீரே போதித்து நடத்துவீராக. உடைய பரிசுத்த ஆவியானவரை தந்து வழி நடத்துவீராக. வார்த்தையை கொண்டு நீர் பேசுவீராக. சபை கூடி வருவதில் நீர் பலப்படுத்துவீராக. சபையில நிலைத்திருந்து கனி கொடுக்கிறவர்களாக, தேவனுடைய ராஜ்யத்தில் பிரயோஜனமான பாத்திரங்களாக, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவர்களாக, ஆண்டவரே சபைக்கும் சமுதாயத்துக்கும் குடும்பத்திற்கும் சாட்சிகளாக இருக்கும்படிக்கு நீர் செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். அடுத்ததாக சபையில் இருக்கக்கூடிய குடும்பங்களை நாம் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்க போகிறோம். கர்த்தரை நாம் தேடும் பொழுது ஒரு நன்மையும் குறைவுபடுகிறதில்லை. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதம் இருக்கிறது, சரீர பிரகாரமான ஆசீர்வாதம் இருக்கிறது. பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதம் இருக்கிறது, பூமிக்குரிய காணக்கூடிய மெட்டீரியல் பிளெஸிங் இருக்கிறது. ஆமேன். இப்போ அந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் கேட்டு குடும்பங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் அப்படியே கரங்களை தட்டி கொண்டு ஜெபிக்கலாமா? ஒப்புக்கொடுங்க, ஒப்புக்கொடுங்க. கிறிஸ்துவின் ராஜ்ய சுவிசேஷ சபையில் ஆண்டவரே நீர் கொண்டு வந்து சேர்த்திருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் கூட இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எங்களோடு ஜெபங்களில் ஜூமில் இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். எங்களுடைய மீடியா ஊழியத்தில் ஆண்டவரை இணைந்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆண்டவரே, இந்த குடும்பங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், உன்னதத்துக்குரிய பரலோக நித்தியத்திற்குரிய ஆசீர்வாதங்களினால நிரப்புவீராக. தேவ சமாதானம் குடும்பங்களை ஆளுக செய்வதாக. ஒரு மனமும் சந்தோஷமும் அங்கே உண்டாகி இருப்பதாக. சண்டை, சச்சரவுகள், கூக்குரல்கள் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகுவதாக. கனி கொடுக்கிறவர்களாக ஒவ்வொருவரையும் குடும்பத்தில் பலப்படுத்துவீராக.
புரிந்து கொள்ளுதலை கட்டளையிடுவீராக. ஒரு மனதை நீர் ஊற்றுவீராக. பரிசுத்த ஆவியானவர் குடும்பங்களை ஆளுக செய்வீராக. உம்முடைய நாமம் குடும்பத்தில் மகிமை அடைவதாக. மலை மேல் உள்ள பட்டணமாய் ஒவ்வொரு குடும்பத்தையும் நிறுத்துவீராக. சபையாக கூடி வந்து ஆராதிக்க குடும்பமாய் கர்த்தரை தேட பண்ணுவீராக. குடும்பமாக கர்த்தருக்கு ஊழியம் செய்ய பண்ணுவீராக. இது உம்மாலே ஆகும் கர்த்தாவே. உலக ஆசீர்வாதங்களுக்காக கேட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். பொருளாதார தேவைகளை சந்திப்பீராக. ஆண்டவரே, விசாவுக்காக ஜெபிக்கிறவர்கள், பேப்பர்களுக்காக ஜெபிக்கிறவர்கள் தடைகளை நீக்கி போடுவீராக. பிள்ளை பாக்கியத்திற்காக ஜெபிக்கிறவர்களுக்கு பிள்ளை பாக்கியம் உண்டாகுவதாக. ஆண்டவரே, திருமண பாக்கியம் குடும்பங்களிலே உண்டாகுவதாக. வேலை வாய்ப்புகள் உண்டாகுவதாக. தேவைகளை எல்லாம் சந்திப்பீராக. போதுமானதிலும் அதிகமானதை கொடுப்பீராக. குடும்பங்கள் மூலியமாக உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன், ஆமீன். சபைக்காக ஒரு இடத்திற்காக நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோம், தேடுகிறோம், முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பகுதியை நாம் செய்கிறோம். இப்போ தேவன் அதில் மனம் இருங்க வேண்டும். அல்லேலூயா. எல்லோருமா ஜெபிக்கலாமா? எல்லோரும் சபைக்கான ஒரு சொந்த இடத்திற்காக கேட்டு ஜெபிங்க. தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். சபைக்கான ஒரு சொந்த இடத்தை நீர் தருவீராக. சபையை நாங்கள் கட்டி எழுப்பும்படிக்காக கிருபையை தருவீராக. பொருளாதாரத்தை தருவீராக. அதற்கான வசதி வாய்ப்புகளை நீர் கட்டளையிடுவீராக. சரியான ஆட்களை சந்திக்கும்படிக்கு செய்வீராக. அதிகாரிகள் மேயர்கள் கண்களில் தயவு கிடைக்கும்படிக்கு செய்வீராக. எங்களுடைய சொந்த இடத்தில் நாங்கள் விடுதலையோடு உம்மை ஆராதிக்கும்படிக்கு செய்யுங்க. எல்லா போக்குவரத்து வசதிகளோடு கூடிய அரசாங்க சட்டத்திட்டங்களோடு கூடிய ஒரு இடமாக நீர் எங்களுக்கு தருவீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பரலோக பிதாவே. ஆமீன், ஆமீன். கடைசியாக நம்முடைய பாண்டிச்சேரி கிளை சபைக்காக அங்கே இருக்கக்கூடிய பாஸ்டர், அவருடைய மனைவி, பிள்ளைகள், தாயார், இன்னுமாக அங்கே கூடி வரக்கூடிய விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபித்து அவர்களை ஆசீர்வதிங்க. எல்லோருமே சேர்ந்து நாம் ஜெபிக்கலாமா? அல்லேலூயா. ஜெபிங்க, ஜெபிங்க. கிளை சபையை கொடுத்த தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. அவருடைய நாமம் மகிமை அடைவதாக. அங்கு நீர் நிறுத்தி இருக்கிற ஊழியக்காரர் பாஸ்டர் ஜெராருடைய குடும்பத்தாரர் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. அழைத்த தேவனர் உண்மையுள்ளவர். உன்னத பலத்தினால் நிரப்புவீராக. ஆண்டவரே, உம்முடைய கனியுள்ள வாழ்க்கையினால் நிரப்புவீராக. ஜெபாவினால் நிரப்புவீராக. வசனத்தை நிதானமாய் போதிக்கத்தக்கதான ஞானத்தினால் நிரப்புவீராக. சத்துருடைய திட்டங்களை எல்லாம் அறிந்து அதை தகர்த்தெறியக்கூடிய உம்முடைய அக்கினி அபிஷேகத்தினால் நீர் நிரப்புவீராக. ஆண்டவரே, ஞானமாய் ஜனங்களை நடத்துவதற்கு தேவையான ஞானத்தை நீர் தருவீராக. ஆண்டவரே, விசுவாசிகளை ஆசீர்வதிக்கிறோம். சபையில கூடி வருகிறவர்களை ஆசீர்வதிக்கிறோம். ஜனத்தை நடத்துவதற்கு தேவையான ஞானத்தை மேய்ப்பதற்கு நீர் தருவீராக. சரீரத்தில் நல்ல ஆரோக்கியத்தை நீர் தருவீராக. ஆண்டவரே, ஜனங்கள் மத்தியில் சுவிசேஷ அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. சபை கூடி வருதலை ஆண்டவரே விட்டுவிடாதபடிக்கு நிலைத்திருக்கிற ஜனங்களாக நீர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருக்கென்று வைராக்கியமான ஒரு கூட்ட ஜனத்தை நீர் எழுப்புவீராக. பலுகி பெருகம்படிக்கு செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமையடைவதாக நம்ம எல்லாருமாய் உட்காரலாம். ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டுமாக வாழ்த்தி வரவேற்கிறோம். வாசிக்கப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தில் முதல் 24 வசனங்களை நாம் வாசித்தோம். 32, 33 அந்த வசனங்களையும் நாம் வாசித்தோம். தேவன் எழுப்புதலை அனுப்பும்படிக்காக நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். விசுவாசிகள் மத்தியில் தம்முடைய பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை பெரிய அளவில் தேவன் ஊற்றுகிறதற்கு பெயர்தான் எழுப்புதல். அதனுடைய விளைவாக விசுவாசிகள் அனலுமில்லாத குளிருமில்லாத அந்த ஒரு வாழ்க்கையிலிருந்து எழுப்புதல் அடைவார்கள். கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிப்பார்கள். அக்கினி ஜுவாலையாக அவர்கள் மாறுவார்கள். சபையில் ஒரு பெரிய உயிர் மீட்சி அங்கே உண்டாகும். சபையில் பெரிய ஒரு ஆவிக்குரிய எழுப்புதல் உண்டாகும். அங்கே அற்புதங்கள் அடையாளங்களை தேவன் காண செய்கிறார். அநேக நாட்களாக ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். தடைப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் இறங்கி வருகிறது. குடும்பங்கள் அங்கே மாறுதல் அடைகிறது. அது மாத்திரமல்லாக சபை எழும்பி புறஜாதி ஜனங்களிடத்தில் சென்று இயேசுவை அறியாத ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி ஆத்துமாக்களை கொண்டு வருகிறார்கள். சபைகள் நிரம்புகிறது. அதுதான் அந்த எழுப்புதலுடைய நோக்கம். அதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே, பெந்தகோஸ்து நாளிலே, மேல் வீட்டு அறையிலே அப்போஸ்தலர்கள் எல்லாம் கூடி ஜெபித்து கொண்டிருந்த பொழுது அவர் அக்கினிமயமான நாவுகளோடு, அவர் பிளவிண்ட நாவுகளாக அப்போஸ்தலர்கள் மேலே வந்து இறங்கி வந்தார். அப்போஸ்தலர்கள் எல்லாருமே பரிசுத்த ஆவியினால்
நிரப்பப்பட்டார்கள். எல்லாருமாய் ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையை பேசி தேவனுடைய மகத்துவங்களை அவர்கள் சொன்னார்கள். ஏன் பரிசுத்த ஆவியானவர் வந்தாரு? கிறிஸ்தவ வாழ்க்கை நம்முடைய சொந்த பலத்தினால வாழ்ந்து விட முடியாது. அநேக ரட்சிப்புக்கு ஒப்பு கொடுக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னாக்கா, அவங்க சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் என்னால் பரிசுத்தமாக வாழ முடியாது, அதுக்கப்புறம் என்னால் இப்படி செய்ய முடியாது, அப்படி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரட்சிப்புக்கு ஒப்பு கொடுக்காமல் இருப்பாங்க. ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை என்கிறது தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரால் உங்களை நிரப்பி அவரே உங்களுக்குள்ளிருந்து வாழுகிற வாழ்க்கை. எபேசியர் 1வது அதிகாரம் 13-14 அந்த வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்குள் சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். எத்தனை பேர் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கேட்டு இருக்கிறீங்க? நீங்க கேட்டது அந்த சத்திய வசனம். அந்த வசனத்தை நீங்கள் கேட்டு அதற்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது உங்களுக்குள்ளார விசுவாசம் உண்டாகிவிடும். நீங்கள் விசுவாசம் உண்டாகி நீங்கள் ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுகிறீர்கள். அல்லேலூயா. அதற்காக தான் சுவிசேஷம் உங்களை நோக்கி வருகிறது. இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறது தான் சுவிசேஷம். உனக்காக மரித்தார், உன் பாவங்களை சுமந்தார், ரத்தம் சிந்தி மரித்து 3வது நாள் உயிர்த்தெழுந்தார், அவரை நீ விசுவாசித்தால் பாவ மன்னிப்பை பெற்று கொள்வா என்கிறது தான் அந்த சுவிசேஷம். அப்ப இயேசுவை நீங்க இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், சாபங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து விலகும், உங்களுடைய வாழ்க்கையின் மேல சாத்தானுக்கு அதிகாரம் இல்லாமல் போய்விடும். தேவனால் ஆளுகை செய்யப்படக்கூடிய ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நீங்கள் வந்து விடுவீர்கள். தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள நீங்கள் நுழைந்து விடுவீர்கள். அப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறார். தேவாதி தேவனே உங்களுக்குள்ளாக வந்து வாசம் பண்ணுகிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வந்து உங்களையே தேவனுடைய ஆலயமாக அவர் மாற்றி விடுவார். ஆமேன். சபை என்கிறது, ஆலயம் என்கிறது ஒரு கட்டிடம் கிடையாது. நான் தான் அந்த ஆலயம். காரணம், எனக்குள்ள ஜீவன் உள்ள தேவன் வாசம் பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். எதற்காக அப்படின்னு சொன்னாக்கா, இந்த மகள் என்னுடையவள், இந்த மகன் என்னுடையவன், இது என்னுடைய சொத்து, இது என்னுடைய ப்ராப்பர்ட்டி, ஒருவரும் இதை தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முத்திரை போட்டு வைத்து விடுகிறார். கவர்மெண்ட் கோர்ட்டு ஒரு வீடை ஜப்தி பண்ணி அங்கே சீல் வைத்து விடும் பொழுது அதை ஒருவரும் தொட முடியாது. ஏன்னு சொன்னாக்கா அது கவர்மெண்ட்டுடைய ப்ராப்பர்ட்டி, கவர்மெண்ட்டுடைய சொத்து, அதை யாரும் கை வைக்க முடியாது. அதே போல தான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு விடும் பொழுது பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்குள்ள அச்சாரமாக, உங்களுக்குள்ள முத்திரையாக தேவன் கொடுத்து விடுகிறார். அப்போ நீங்கள் தேவனுக்கு சொந்தமானவர்களாக ஆகிவிடுவீர்கள், தேவனுடைய சொத்தாக மாறிவிடுகிறீர்கள். ஒருவரும் உங்களை தொட முடியாது. உங்களை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நேற்றைய தினத்தில் ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் அப்படியாக தங்களுடைய வாழ்க்கையை இயேசுவுக்கு அர்ப்பணித்தாங்க, சுவிசேஷத்தை கேட்டாங்க, ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் அவங்களுக்கு வந்தது. அவங்க அந்த சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிந்த பொழுது இருதயத்தில் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றார்கள். அவர்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டார்கள். அவர்களுக்குள்ளாக தேவ ஆவியானவர் வந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் முத்திரையாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். நேற்றைய தினத்தில் அந்த ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளைகள் தேவனுக்கு சொந்தமானவர்களாக இருக்கிறார்கள். இது ஒரு அனுபவம். பரிசுத்த ஆவியானவர் ரட்சிப்புக்கு ஏற்ற விதத்தில் நம்மை வழிநடத்தி ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளார ஒவ்வொருக்குள்ளாரையும் பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிறார். ஆனால் இதை விட இன்னொரு உன்னத அனுபவம், மேலான அனுபவத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனத்தில், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து, சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நான் பலன் அடைவேன். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். இந்த அனுபவம் எதற்காகன்னு சொன்னாக்கா, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால் நீங்கள் நிரப்பப்பட வேண்டும். தேவனுடைய அக்கினி அபிஷேகத்தினால் நீங்கள் நிரப்பப்பட வேண்டும். எதற்காகனா அவருக்கு சாட்சியாக நீங்கள் எழும்ப வேண்டும். ஏன்னாக்கா நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கை, சபை வாழ்க்கை ஒரு அனலும் இல்லாத குளிரும் இல்லாத, சரி நான் ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்நானம் வாங்கிட்டேன், வந்து காணிக்கையை போட்டேன், நாட்சிக்கமா வந்துட்டு போகிறேன் அப்படி என்கிறதோடு முடிந்து விடுகிறது கிடையாது. அது ரொம்ப முக்கியம். ஆனால் அதை விட இன்னொரு பெரிய ஒரு அனுபவம் இருக்கிறது. நீங்கள் ஜெபித்து பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமீன். பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் அக்கினி அபிஷேகம் என்று சொல்லி வேதம் அழைக்கிறது.
அதுதான் பரிசுத்த ஆவியானவருக்குள் ஞான ஸ்நானம் என்று சொல்லி அழைக்கிறது. மத்திய 3வது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியினுடைய அக்கினியினாலும் பரிசுத்த ஆவியினாலும் அவர் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பார் என்று சொல்லி யோவான் ஸ்நானகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்கே சொல்லுகிறான். இப்போ இந்த எழுப்புதலின் அக்கினியை நான் எப்படி பெற்றுக்கொள்ளுகிறது அப்படின்னு சொன்னாக்கா, ஏசாயா 44வது அதிகாரம் 3வது வசனத்தில் ஒரு தனிப்பட்ட விசுவாசி எப்படி அந்த எழுப்புதலின் அக்கினி அபிஷேகம் அல்லது பரிசுத்த ஆவியானவருக்குள் ஞான ஸ்நானம் எப்படி பெற்றுக்கொள்ளுகிறாங்க. நல்ல கவனிங்க. நேற்றைய தினத்தில் ஞானஸ்நானம் எடுத்தவங்க முக்கியமாக அதை கவனிக்கணும். இன்றைக்கு தேவன் உங்களை தம்முடைய அக்கினியினாலே நிரப்ப போகிறார், உங்களுடைய வல்லமையினாலே நிரப்ப போகிறார். உங்களை பரிசுத்த ஆவியானவருக்குள்ள ஞானஸ்நானம் எடுக்க போகிறீங்க. நேற்று பாஸ்டர் தண்ணியில் தான் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாரு. இன்றைக்கு பாஸ்டர் ஜீசஸ் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரால் ஞானஸ்நானம் கொடுக்க போகிறார். ஏசாயா 44:3 தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன், உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல என் ஆசீர்வாதத்தை நான் ஊற்றுவேன். யார் மேலே தான் ஊற்றுவேன்றாரு? யார் மேலே தான் அந்த அக்கினியை ஊற்றுகிறாராம்? யார் மேலே தான் அந்த எழுப்புதலை ஊற்றுகிறாராம்? யார் தான் அந்த பின்மாறி காலத்து மழையை ஊற்றுகிறாராம்? யார் மேலே தான் பரிசுத்த ஆவியினுடைய தண்ணீரை ஊற்றுகிறாராம்? தாகம் உள்ளவன் மேல். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, தாகத்தோடு வந்துக்கிறீங்களா? நீங்கள் தாகத்தோடு வந்திருந்தீங்கன்னாக்கா இன்னைக்கு அந்த பாத்திரத்தை தேவன் நிரப்ப போகிறார். சங்கீதம் 42:1 மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல தேவனே என் ஆத்மா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. மானை சிங்கம் துரத்தி கொண்டு வரும் பொழுது அது நீரோடையை தேடி ஓடிக்கொண்டிருக்கும். அப்போ அது ஒரு பயக்குரலில், ஒரு பயக்குரலில் அது கத்தி கொண்டு ஓடுமா பாருங்க. அந்த தண்ணீர் எங்கே இருக்கிறது அதில் போயிட்டு தொபு கட்டியே அது வீழ்ந்துடுச்சுன்னு சொன்னாக்கா இந்த சிங்கம் அதை துரத்தி கொண்டு வருகிறதற்கு முடியாமல் போய்விடும். எனக்கு அந்த மோப்பம் அதுக்கு கட்டாகி போய்விடும். அந்த சிங்கத்தினால் அதை வழியை கண்டுபிடிக்க முடியாது. அதே போல தேவனுடைய பிள்ளைகள் அந்த அபிஷேகத்திற்காக வாஞ்சித்து அவர்கள் கதறும்படிக்காக தேவன் சொல்லுகிறார். அதற்காக வாஞ்சித்து கதறி நீங்கள் கேட்கணும். ஏன்னு சொன்னாக்கா உங்களையும் ஒரு சிங்கம் துரத்துகிறது. கர்ஜிக்கிற சிங்கம் போல பிசாசு துரத்துகிறான். உலகத்தின் போராட்டங்கள் உச்சி வெயில் மாதிரி அடித்து கொண்டு இருக்கிறது. அது ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் சிங்கம் துரத்துகிறது, ஒரு பக்கம் உச்சி வெயில் அந்த மானு தண்ணி தாகத்தினால தவித்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் அந்த மானுக்கு தன்னுடைய மாம்சத்திலேயே அந்த பலவீனங்கள் இருக்கிறது. அங்கே சோர்வு வந்து விடுகிறது. அதே போல் தேவனுடைய பிள்ளைகளுக்கு சாத்தான் ஒரு பக்கம் போராடுகிறான், உலகம் ஒரு பக்கம் போராடுகிறது. அவர்களுடைய ஜென்ம சுபாவங்களே அவங்களுக்கு விரோதமாக போராடுகிறது. அதற்காகத்தான் தேவன் சொல்லுகிறாரு, உனக்கு ஒரு டம்ளர் தண்ணி போதாது, நீ அந்த ஜீவன் நதிக்குள்ள நீ மூழ்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நீ ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அபிஷேகத்தினால் நீ நிரப்பப்பட வேண்டும். லூக்கா 11வது அதிகாரம் 11 to 13 வரைக்கும் நம்ம வாசித்து பார்க்கும்பொழுது ஒரு அப்பா கிட்ட ஒரு மகன் கேட்கிறது போல, அப்பத்தை மீனை முட்டையை கேட்கிறது போல தேவனுடைய பிள்ளைகள் நம்ம எப்படி பண்ணணுமா, ஒரு தகப்பனிடத்தில் நீங்கள் வாஞ்சித்து கேட்கணும். அப்பா எனக்கு பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் வேண்டும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்டால் அவர் உங்களுக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் கேட்கலான்னு இருக்கிறீங்க? ஏன்னு சொன்னாக்கா நீங்கள் ரட்சிக்கப்பட்ட போது ஞானஸ்நானம் வாங்கின பொழுது தேவன் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்தார். என்றென்றைக்குமாக உங்களுக்குள்ளே தங்கி இருக்கிறார். அது உங்களுடைய கீழ்ப்படிதலை பார்த்தார். எதுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தீங்க? சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிந்தீங்க. அதனால் கீழ்ப்படுகிறவர்களுக்கு தாம் தந்தலின பரிசுத்த ஆவி அப்படின்னு சொல்லிட்டு வேதம் நமக்கு சொல்லுகிறது. உங்களுடைய கீழ்ப்படிதலை பார்த்து பரிசுத்த ஆவியானவரை தந்தார். இப்போ நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக ஆயிட்டீங்க. இப்போ தகப்பனை பார்த்து எனக்கு அபிஷேகம் வேண்டும், எனக்கு வல்லமை வேண்டும், எனக்கு உன்னத பலன் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாஞ்சித்து கதறி நீங்கள் கூவி கேட்பீங்கன்னு சொன்னாக்கா இன்றைக்கு உங்கள் பாத்திரங்களை அவர் நிரப்புகிறார். பலத்தால் உங்களை நிரப்புகிறார். அக்கினியினால் உங்களை நிரப்புகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் வெறுமையாக போக மாட்டீங்க. உங்களுடைய பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ண போகிறார். உங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது மாத்திரமல்லாம உங்க பாத்திரம் அந்த தண்ணீருக்குள்ள மூழ்க போகிறது. பாத்திரத்துக்குள்ள தண்ணி இருக்கிறதுக்கும் அந்த பாத்திரமே தண்ணிக்குள்ள இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப சீடர்கள் அவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு சென்றபடினால காத்திருந்து அவர்கள் ஜெபிக்கிறார்கள். 10 நாளா ஜெபிக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாத 10வது நாள் அபிஷேகத்தினால அவர்கள் நிரப்பப்படுவார்கள் சொல்லிட்டு அவங்க டெய்லி ஜெபிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆமேன். அப்போ பெந்தகோஸ்தே நாள் வந்த பொழுது உன்னதத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேலே பொழிந்தருளப்பட்டார்.
அக்கினியினால் அவர்களை நிரப்பினார். அப்ப நடந்தது என்னன்னு சொன்னாக்கா, அங்க வாசிக்கலாம் 4வது வசனத்துல, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்திருந்த வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். அவங்க பரிசுத்த ஆவியினரால் நிரப்பப்பட்டார்கள். அடுத்து உடனே நடந்தது என்னன்னாக்கா, வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். அந்நிய பாஷையில பேசினார்கள், பரலோக பாஷையில பேசினார்கள், தூதர்களுடைய பாஷையில அவர்கள் பேசினார்கள். அல்லேலூயா. வெவ்வேறு பாஷைகளில் பேசினார்கள். அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியல. ஆனால் அன்றைக்கு 17 தேசத்திலிருந்து யூதர்கள் அது எருசலேம் பட்டணத்துக்கு வந்திருந்தாங்க பாருங்க. அவர்கள் அத்தனை பேரும் அவங்களுடைய மொழியில் அதை கேட்டாங்களாம். இவங்க என்ன தான் பேசுனாங்க? இவங்க அந்நிய பாஷையில் தான் பேசுகிறாங்க. இவங்க அக்கினி பாஷையில் தான் பேசுகிறாங்க. ஆனால் கேட்குறவங்க எதில் கேட்டாங்களாம்? அவங்க சொந்த பாஷையில் பேசினாங்க. ஒருவேளை பரிசுத்தாவினுடைய அக்கினி இறங்கி வரும்பொழுது அந்த அந்நிய பாஷை, நீங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாஷையை கூட நீங்கள் பேசலாம். உங்களுக்கு அந்த பாஷை தெரியாமல் இருக்கலாம், அந்த பாஷையை குறித்து நீங்கள் கேள்விப்படாமல் இருக்கலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நீங்கள் அந்த பாஷையை பேசி விடுவீர்கள். ஆமேன். அல்லது நீங்கள் கூடி ஜெபிக்கின்ற பொழுது அங்கே யாராவது ஒருவர் வேற ஒரு பாஷைக்காரர் இருப்பார்னு சொன்னாக்கா, அவருக்கு நீங்கள் பேசுகிற அந்நிய பாஷையில் அவருக்கு சொல்ல வேண்டிய செய்தியை தேவன் சொல்லிவிடுவார். அன்றைக்கு அவங்க அதை பார்த்தவங்க குடிச்சிட்டு வளருகிறாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டாங்களாம். என்ன பண்ணினாங்க? இப்போ ஆராதனையில் நீங்கள் என்ன பண்ணீங்க? வெளியிலேருந்து பார்த்தாக்க எப்படி இருக்கு? குடிச்சிட்டு எதுவும் வளருகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பேர் சொல்கிறார். இல்லை ஐயா, காலையில் விடிஞ்சு இப்போ 3ஆம் மணி வேலையாகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார். 3ஆம் மணி வேலைனாக்கா காலையில் 9 மணி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். அப்போ அந்த நேரத்தில் யார் குடிச்சிட்டு ஒளறி கொண்டிருப்பார்கள்? அப்போ அந்த பரியாச உதடுகள் மாத்திரமல்லாமல் ஆவியானவரே உங்களுக்குள்ளே இருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஜெபிப்பார். உங்களுக்குள்ள இருந்து குமுறல்கள் வரும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர்களை நிரப்பின பொழுது அவர்கள் ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில பேசினார்கள். இன்றைக்கு நீங்கள் பேச போகிறீர்கள். நேற்றைய தினத்தில் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டவர்கள் அந்த அந்நிய பாஷையில பேச போகிறீர்கள். சீடர்கள் எப்படி பேசினாங்க அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு குழந்தை ஒரு பாஷையை எப்படி பேசுகிறது? குழந்தை ஒரு பாஷை எப்படி பேசுகிறது? குழந்தை பிறந்த உடனே, இப்போ ஒரு குழந்தை பிறந்துக்குது, எட்டு போய்ட்டு ஸ்கூல்லையா விட்டுட்டாங்க? இல்லை, அந்த குழந்தை வீட்டில் தான் இருக்கும். அந்த குழந்தை அதை சுற்றிலும் இருக்கிறவர்கள் பேசுகிறது அதை கேட்க 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 அதுக்கு ஏற்கனவே தேவன் அந்த குரல் வளத்தை கொடுத்திருக்கிறார். இப்போ அது அந்த மொழியை கேட்கிறது அது பேச ஆரம்பிக்கிறது. ஒரு குழந்தைக்கு பிறக்கும் பொழுதே காது கேட்கலன்னு சொன்னாக்கா அது சுத்தமாக பேசாது. ஏன் அப்படி சொன்னாக்கா, அதுக்கு குரல் வளம் பேசக்கூடிய சக்தி இருந்தாலும் அது எந்த வார்த்தைகளும் அது கேட்டதே கிடையாது. அது வரைக்கும் கேட்டதே கிடையாதுன்ற பொழுது அது ஆ ஊ அப்படி தான் சொல்லுமே தவிர வார்த்தைகளாக ஒரு மொழியாக அது சொல்லாது. அதுக்கு பசி எடுத்தாலும் ஆன்னு, எறும்பு கடித்தாலும் ஊன்னு சொல்லுமே தவிர அது வார்த்தையினால் போட்டு சொல்ல தெரியாது. ஏன்னு சொன்னாக்கா எந்த வார்த்தையும் அது கேட்டது கிடையாது. அப்போது ஒரு மொழியை நீங்கள் பேசணும்னு சொன்னாக்கா அதை நீங்கள் கேட்க வேண்டும். நீங்கள் கேட்டால்தான் ஒரு மொழியை உங்களால் பேச முடியும். எந்த மொழியாக, தமிழாக இருந்தாலும் சரி, வேறு இங்கிலீஷாக இருந்தாலும் சரி, ஃப்ரெஞ்சாக இருந்தாலும் சரி, ஒரு மொழியை நீங்கள் கேட்கணும். உங்களுக்கு அந்த குரல் வளம் இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்கள். அப்போது சீடர்கள் எப்படி பேசினாங்க அப்படி சொன்னாக்கா, மார்க் 16வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 17, 18 அந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் அவன. யாரால? ஊழியர்களாலையா? விசுவாசிக்கிறவங்க யாராக இருந்தாலும் அவங்களால நடக்கிற அடையாளங்கள் அவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். என்ன செய்வாங்க? இயேசுவின் நாமத்தினாலே பிசாசை துரத்துவார்கள். இயேசுவின் நாமத்தினால பாஷைகளை பேசுவார்கள். இயேசுவின் நாமத்தினால சர்ப்பங்களை எடுப்பார்கள். இயேசுவின் நாமத்தினால சாவுக்கு ஏதுவானதை ஒன்றை குடிச்சிட்டாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. இயேசுவின் நாமத்தினால வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள். அப்பொழுது அவர்கள் சொஸ்தம் அடைவார்கள். இது இப்படி பாட்டுன்னு ஆண்டவர் சொல்லிட்டு அவர் பாட்டுன்னு பரலோகத்துக்கு போயிட்டு இருந்தாக்கா சீடர்கள் இயேசுவின் நாமத்தினால பிசாசை துரத்தியே இருக்க மாட்டாங்க. சீடர்கள் இயேசுவின் நாமத்தினால வியாதியை சுகமாகவே ஆக்கியிருக்க மாட்டாங்க. ஏன்னு சொன்னாக்கா இப்படி சொல்லிட்டாக்கா போதாது. இங்கே ஒரு அதிகாரத்தை அவர் கொடுக்கிறார். ஆனால் அதற்கு முன்பாக ஆண்டவர் அதை செய்து காண்பித்தார். ஆமென். என் நாமத்தினால பிசாசுகளை துரத்துவார்கள் சொல்லும் பொழுது ஆண்டவர் அந்த பிசாசுகளை சீடர்களுக்கு முன்பாக துரத்தி காண்பிச்சார். இப்படி தான் பிசாசை விரட்டணும் அப்படிங்கிறது. அப்போ சீடர்கள் அதை பார்த்து விட்டார்கள். இப்போ இந்த வசனத்தில் அதிகாரத்தை எடுத்து கொடுக்கிறார்.
இன்னும் அப்போஸ்தலருக்கு சீடர்களுக்கு மத்திய 10வது அதிகாரத்தெல்லாம் அவர் வந்து அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். அப்போ ஒன்று என்ன வேணும்? முதல்ல மாடல் வேணும். என்ன மாடல்? இயேசு கிறிஸ்து பிசாசை துரத்தினதை அவங்க பார்த்தாங்க, அதான் இயேசு தான் அந்த மாடல். ரெண்டாவது அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. என் நாமத்தை நீங்கள் பயன்படுத்திக்கங்க, நீங்கள் போயிட்டு பிசாசை துரத்துங்கன்னு சொல்லிட்டு அதிகாரத்தையும் கொடுத்துட்டார். என்ன கொடுத்துட்டாரு? அத்தாரிட்டியை கொடுத்துட்டாரு. இப்போ மூன்றாவது, இப்போ அவங்களுக்கு என்ன தான் குறையுதுன்னு சொன்னாக்கா, அவங்களுக்கு அந்த சக்தி தான் குறைகிறது. ஆமேன். அத்தாரிட்டி இருக்கிறது, இப்போ பவர் அவங்களுக்கு வேண்டும். சொல்லுங்கள், பவர் வேண்டும், வல்லமை வேண்டும். அதை தான் பெந்தகோஸ்து நாளில் பரிசுத்த ஆவியானவர் மூலியமாக அவர்களுக்கு கொடுத்தார். பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேலே இறங்கி வந்த உடனேயும் ஆவியானவர் வந்த உடனே நாக்கை பிடிச்சு தடதடா அப்படின்னு சொல்லிட்டு செய்யலை. வசனம் சொல்லுகிறது, அவர்கள் பேச தொடங்கினார்கள். ஆமீன். யார் தான் பேச தொடங்கினதா? சீடர்கள் தான் பேச தொடங்கினார்கள். பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேலே இறங்கி வந்தார். இப்போ சீடர்கள் தான் பேச தொடங்கினார்கள். சொல்லுங்க, நீங்க பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க பேச தொடங்கணும். நீங்க பேச தொடங்கணும். ஆவியானவர் உங்களுடைய நாக்கை அசைக்க மாட்டார். இப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேலே வரும்பொழுது, ஏற்கனவே ஜீசஸ் அவர் வந்து அவருடைய ஜபத்தில் அந்நிய பாஷையெல்லாம் பேசி இருக்கிறதை சீடர்கள் பார்த்து இருக்கிறார்கள். ஏன்னாக்கா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்யாததை தம்முடைய சீடர்களுக்கு செய்யுங்கன்னு சொல்லிட்டு சொன்னதே கிடையாது. பிசாசை துரத்துங்கன்னாக்கா பிசாசை ஓட்டி காண்பிச்சு இருக்கிறாரு. வியாதியை சுகமாக்குங்க, உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறேன்னு சொல்லி சொன்னாக்கா வியாதியை எப்படி சுகமாக்கணும்னு சொல்லிட்டு செஞ்சு காட்டியிருக்கிறார் அவங்களுக்கு முன்னாடி. இப்போ நவமான பாஷைகளை நீங்கள் பேசுங்கள், பேசுவீர்கள் அப்படி சொல்லி சொல்லும் பொழுது இயேசு ஜபத்தில் அவர் பேசியிருக்கிறதை சீடர்கள் பார்த்திருக்கிறார்கள், கேட்டிருக்கிறார்கள். ஆமேன். இல்லைன்னு சொன்னாக்கா உலகத்தில் ஒரு மனுஷன் அந்நிய பாஷை பேசவே முடியாது. இப்போ இங்கிலாண்டிலிருந்து ஒரு இங்கிலீஷ் பேசுகிற மனுஷன் புறப்பட்டு இந்தியாவுக்கோ இலங்கைக்கோ வந்தே இல்லைன்னு வச்சிங்களேன், நீங்கள் இங்கிலீஷில் ஒரு வார்த்தையை கூட நீங்கள் பேசியே இருக்க மாட்டீங்க. ஏன்னாக்கா இங்கிலீஷை கேட்டதே கிடையாது, இங்கிலீஷ் பாஷையை பேசி கேட்டதே கிடையாது. நீங்கள் எத்தனை தலைமுறையாக நீங்கள் முயற்சி பண்ணாலும் இங்கிலீஷை உங்களால் பேசவே முடியாது. அப்போ ஒரு பாஷையை நீங்கள் பேசணும்னு சொன்னாக்கா அதை நீங்கள் கேட்டு இருக்க வேண்டும். அப்போ அந்த பாஷையை பேசாமல் என்ன தடை பண்ணுறது எது? கூச்சம் இருக்கும். சில பிள்ளைங்களுக்கு கூச்சம் இருக்கும். அவங்க வந்து நல்லா அப்பா அம்மா பேசுகிறதெல்லாம் கேட்டுருப்பாங்க, குரல் வளமும் அவங்களுக்கு இருக்கும், கூச்சம் இருக்கும். இப்போ அதுக்கு தான் அந்த பவரை அவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. சீடர்கள் மேலே அந்த வல்லமை இறங்கி வந்தது, அபிஷேகம் இறங்கி வந்தது. வந்த பொழுது அவர்கள் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் அவர்கள் பேசினார்கள். அப்போ நேற்று ஞானஸ்நானம் எடுத்தவங்க எத்தனை பேர் அந்நிய பாஷையை பேசுகிறத கேட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா, ஏன் இவ்வளோ நாள் நீங்கள் பேசாமல் இருந்தீங்க? உங்களுக்கு அதற்கான அத்தாரிட்டி உங்களுக்கு கொடுக்கல. ஏன்னா நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக நீங்கள் மாறல, உங்களுக்கு அதுக்கான அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்படல. இயேசு எப்படி கொடுத்தார் அத்தாரிட்டியை? அவருடைய நாமம், அந்த அத்தாரிட்டி பாருங்க, அதை கொடுக்கிறார். நீங்கள் எப்போ ரட்சிக்கப்பட்ட பொழுது. அத்தாரிட்டி மட்டும் இருந்தால் போதாது, உங்களுக்கு பவர் வேண்டும். சொல்லுங்க, பவர் வேண்டும். அல்லேலூயா. அதை தான் இன்றைக்கு அவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அது எப்போ கொடுக்க போகிறார்? நீங்கள் வாஞ்சியோடு தாகத்தோடு கேட்டாக்க உங்களுக்கு அவர் கொடுக்கிறார். ஆண்டவரே, எனக்கு அந்த பவர் வேண்டும், நான் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் நான் பேச வேண்டும். அப்போது அந்த அந்நிய பாஷையில் நம்ம பேச பொழுது அங்கே வல்லமை உண்டாகுகிறது எனக்குள்ளாக. சொல்லுங்கள், வல்லமை புறப்படுகிறது. எனக்குள்ள தேவன் கொடுத்திருக்கிற பவரை நான் வந்து அனல் மூட்டுகிறேன். நான் சொன்னது போல் ஒரு ஜெனரேட்டர் மாதிரி நீங்கள் என்னவா ஆகி விடுகிறீங்க? ஒரு ஜெனரேட்டர் மாதிரி ஆகி விடுகிறீங்க. எலக்ட்ரிசிட்டியை ஜெனரேட் பண்ணுற ஜெனரேட்டர். ஆமேன். அபிஷேகத்தை நீங்கள் உங்களுக்குள்ளே ஜெனரேட் பண்ணுவீங்க. அதுக்கு தான் அந்த அந்நிய பாஷையின் வரம். இது எல்லா வரத்துக்கும் இதுதான் முதன்மையான வரம். எல்லா வரத்தையும் இந்த வரத்தின் மூலியமாகத்தான் அனல் மூட்டுகிறோம். ஒரு தீர்க்க தரிசன வரமாக இருந்தாலும் நீங்கள் அந்நிய பாஷையை பேசிட்டு தான் அந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறவர்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அல்லது அவங்களுடைய ஜெப நேரத்தில் அந்நிய பாஷையில் அனல் மூட்டுகிறார்கள். இன்றைக்கி நான் பிரசங்கம் பண்ணுகிறேன்னு சொன்னாக்கா நான் அதற்காக டெய்லி அந்நிய பாஷையில் பேசி அதற்காக அனல் மூட்டி கொள்ளுவேன். அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த வல்லமை புறப்படும். குடும்பத்தை நடத்துவதற்கு அந்த வல்லமை வேண்டும். கர்த்தருக்கு சாட்சியாக இருக்க அந்த வல்லமை வேண்டும். அவருக்கு ஊழியம் செய்ய அந்த வல்லமை வேண்டும். இந்த உலகத்தை மேற்கொள்ள அந்த வல்லமை வேண்டும். பாவத்தை மேற்கொள்ள வல்லமை வேண்டும். குடும்பத்துக்கு விரோதமாக போராடுகிற பிசாசை மேற்கொள்ள உங்களுக்கு அந்த வல்லமை வேண்டும். அந்த வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொண்டு எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லிட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரத்தில் வரும்பொழுது அங்கே புறஜாதியான ஒரு மனுஷன்
ரோம கவர்மெண்ட்ல மிலிட்ரி ஆஃபீஸராக ஒருத்தர் இருக்கிறாரு. 100க்கு அதிபதி, 100 பேருக்கு தலைவனாக இருக்கிறான். இப்போ அவன் பேதுருவை அழைச்சி அனுப்பியிருக்கிறார் தேவன் சொல்லியிருந்தபடியே. இப்போ அந்த கொர்நேலியுடைய வீட்டில் அவனுடைய உறவினர்கள் எல்லாமே கூடி இருக்கிறாங்க. இப்போ பேதுரு வந்துட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? இயேசு உனக்காக மரித்தார், உன்னுடைய பாவத்தை சுமந்து, உன்னுடைய சாபத்தை சுமந்து, உன்னுடைய நரக தண்டனையை சுமந்து இயேசு சிலுவையில் மரித்தார். 3வது நாள் உயிரோடு எழுந்தார். அதுக்கு நாங்கள் சாட்சி. நாங்கள் அபிஷேகம் பெற்றிருக்கிறோம். அந்த இயேசு கிறிஸ்து எங்களுக்குள்ள ஆவியான தேவனாக வந்திருக்கிற நாங்கள் தான் சாட்சி அப்படி சொல்லிட்டு, இன்னைக்கு நீ விசுவாசித்தால் நீயும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுவாய். இன்னைக்கு இந்த இயேசுவை நீ விசுவாசித்தா நீ பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுவாய். இல்லைன்னு சொன்னாக்க ஆண்டவர் இயேசு அன்றைக்கு யூதர்களை பார்த்து சொன்னாரு, அவர்தான் நான் சொல்லிட்டு நீங்க அறியாமல் இருப்பீங்கன்னு சொன்னா உங்களுடைய பாவத்தில் நீங்கள் சாவீர்கள் அப்படி சொல்லிட்டு அந்த யூத ஜனங்களை பார்த்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த யெகோவா தேவன் தான் நானுன்னு சொல்லிட்டு நீங்க அறியாமல் இருந்தீங்கன்னாக்கா உங்களுடைய பாவத்தில் நீங்கள் சாவீர்கள் என்று சொல்லி சொன்னார். அப்படி சொன்ன என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து நம்ம விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும்பொழுது பாவ மன்னிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள். அந்த பாவத்தினுடைய சகல விளைவுகளும் அனுபவிக்க வேண்டிய அந்த சூழ்நிலைக்குள்ளே வந்துடுவோம். அதனுடைய இறுதியான அந்த முடிவு தான் நரக வேதனை. ஆனால் இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசித்து நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது பாவ மன்னிப்பையும் நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம், சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ளுகிறோம், ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளுகிறோம், நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். பேதுரு அந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கிறார். பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய இருதயத்தில் மனம் திரும்புகிறார்கள். என்ன நடந்தது அங்க? பிரசங்கத்தை கேட்கும்போது என்ன நடக்கணும்? பிரசங்கத்தை கேட்கும் பொழுது மனம் திரும்ப வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா இதுதான் அந்த சத்திய ஜீவ வார்த்தை. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறபடி என்னுடைய வாழ்க்கை இல்லைன்னு சொன்னாக்கா அந்த காரியத்தில் நான் மனம் திரும்புகிறேன். பாவ மன்னிப்பை நான் பெற்றுக்கொள்ளலைன்னு சொன்னாக்கா நான் மனம் திரும்புகிறேன். அப்போ பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது பிரசங்கம் முடியல, பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேலே இறங்கி வந்தார். புறஜாதி ஜனங்க, ரோம ஜனங்க குடும்பமா திணிக்கம் கூடி வந்திருக்கிறாங்க. பேதுரு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேலே இறங்கி வந்தார். அதனுடைய விளைவு என்னன்னு சொன்னாக்கா அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரம் 45வது வசனம், அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழ்கிறதையும் பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேலே இறங்கி வந்தார் அப்படிங்கிறத சீடர்கள் எப்படி அறிஞ்சு கொண்டாங்க? அவர்கள் அந்நிய பாஷையில பேசினார்கள். பரிசுத்த ஆவியினரை பெற்றுக்கொண்டு ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையை பேசின பொழுதுதான் சீடர்கள் கண்டுபிடிச்சாங்க, நம்மை மாதிரி இவர்களும் பரிசுத்த ஆவியினரை பெற்றுக்கொண்டார்கள். கரங்களை பலமா தட்டுங்க. இப்ப திருப்புங்க அப்போஸ்தலர் 19வது அதிகாரத்தில் எபேசு என்கிற இந்த பட்டணத்துக்கு அப்போஸ்தலர் பவுல் வருகிறார். அங்கே ஏற்கனவே சீடர்கள் இருக்கிறார்கள், இயேசுவை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டவர்கள் அங்கே இருக்கிறார்கள். அப்போ அந்த விசுவாசிகளான அந்த ஜனங்களை பார்த்து அவர் கேட்கிறார் 2வது வசனத்தில், நீங்கள் விசுவாசிகள் ஆன பொழுது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள் பரிசுத்த ஆவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். பாருங்க, இவங்க யாரு? விசுவாசிகள், இயேசுவை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டவங்க. விசுவாசிகள் சொல்லிட்டு பைபிளே அவங்களை அழைக்கிறது. விசுவாசியை பார்த்தாக்க என்ன கேள்வி கேட்கணும்? நீங்கள் எந்த சபை, உங்கள் பாஸ்டர் என்னது, ஒன்றுமா சபைக்கு போயின்னுக்கிற அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் கேட்டுட கூடாது. நீங்கள் என்ன கேட்கணும்னு சொன்னாக்கா, ரட்சிக்கப்பட்டுட்டீங்களா, ஓகே, பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதே தான் பவுலும் கேட்குறாரு. அவர் கேட்ட பொழுது அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் என்கிறவர் இருக்கிறாருங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன பொழுது இப்போ அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் குறித்து போதிக்கிறார். நேற்று புதுசாக விசுவாசிகளாக ஆனவங்க பரிசுத்த ஆவியானவர் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அவர் திருத்துவ தேவன், திரியேக தேவன், அவருக்கு ஆள் தத்துவம் உண்டு, அவருக்கு வல்லமை உண்டு, அவருக்கு உணர்வுகள் உணர்ச்சிகள் உண்டு, அவர் ஒரு முழு ஆள். அவரை நீங்கள் விசுவலைஸே பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா, அவரை நீங்கள் பார்க்கணும்னு சொன்னாக்கா எப்படின்னாக்கா, வேதத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னெல்லாம் செஞ்சாரோ அதையெல்லாம் உங்களுக்குள்ளே வந்தால் செய்வார். ஜீசஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அதான் பரிசுத்த ஆவியானவர். ஒரே மாதிரி தான் இருப்பார். அவர் சரீரத்தில் வந்தார், இவரே ஆவியான தேவனாய் உங்களுக்குள்ளே வந்து விட்டார்.
அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேலே வருகிற மாத்திரத்தில் நீங்கள் அந்த தடைகள், உங்களுடைய கூச்சம், அதையெல்லாம் நீங்கள் உடைத்து போட்டு ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையை நீங்கள் பேசுவீர்கள். அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்துக்கு வரும்பொழுது பிலிப்பு என்கிறவர் சமாரியா பட்டணத்துக்கு போயிட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்கே சொல்லுகிறார். நீங்கள் இயேசுவை பற்றி சொல்லுகிற இடத்துல என்ன நடக்கும்? சுவிசேஷம் அறிவிக்க போகிறீங்க இல்லையா, மர்ஷைக்கு போகிறீங்க, ட்ராக்ஸ் கொடுக்க போகிறீங்க, வீடுகளை சந்திக்க போகிறீங்க. இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் சொல்லும் பொழுதே அங்கே நடக்கிற காரியங்கள் என்னன்னாக்கா, அதிசயங்களை ஜனங்கள் கண்டார்கள். 6வது வசனத்தில் அதிசயங்கள் நடக்கும். இயேசுவின், அதை நம்ம பாடினோம் பாருங்க. இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுதே அங்கே அதிசயங்கள் நடக்கும். இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது அங்கே அசுத்த ஆவிகள் ஓடும். இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது திமிர்வாதக்காரர்கள், சப்பானிகள் குணம் அடைவார்கள். இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது அந்த பட்டணத்தில் சந்தோஷம் வந்தது, அந்த குடும்பத்தில் சந்தோஷம் வந்தது, அந்த தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில் பயங்கள் எல்லாம் நீங்க சந்தோஷம் உண்டாகிவிடும். 12வது வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துடைய நாமத்துக்கு ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த பொழுது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். யார் ஞானஸ்நானம் பெற்றாங்க? விசுவாசித்த பொழுதுதான். எப்போ அவங்களுக்கு விசுவாசம் வந்தது? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை குறித்தும் அங்கே பிரசங்கித்த பொழுது அவர்களுக்குள்ளாக விசுவாசம் வந்தது. அவர்கள் விசுவாசித்தார்கள், அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். விசுவாசித்தவர்கள் தான் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த விசுவாசம் எப்படி வரும்? தேவனுடைய வார்த்தையை கேட்கிறதுனால விசுவாசம் வரும். வருமா வராதான்ற கேள்விக்கு இடமே கிடையாது. வார்த்தை உங்களை நோக்கி வந்ததுன்னு சொன்னாக்கா விசுவாசம் வரும். நீங்க வேணாலும் அதை தடுத்து நிறுத்துவீங்களே தவிர, அந்த தனிப்பட்ட மனுஷன் அதுக்கு இடம் கொடுக்காம இருப்பாங்களே தவிர, மற்றபடி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிற இடத்துல விசுவாசம் வரும். அப்படிதான் வந்தது. விசுவாசித்தாங்க, அவர்கள் ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொண்டார்கள். குழந்தை பிறந்திருக்குது இல்லையா, 10 நாள் ஆகுது. அந்த குழந்தைக்கு ஞானஸ்நானத்தை கொடுக்க முடியுமா? சாட்சி சொன்னாங்க. அந்த குழந்தைக்கு ஞானஸ்நானம் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. ஏன்னு சொன்னாக்கா, அந்த குழந்தை சுவிசேஷத்தை கேட்கவே இல்லை. இயேசு எனக்காக வந்தாரு, மரித்தாரு, உயிர் தெழுந்தாருங்கிறத கேட்கவே இல்லை. அதற்குள்ளாக நான் பாவி என்கிறத அறிந்து கொள்ளவே இல்லை. விசுவாசம் அந்த குழந்தைக்குள்ள உருவாகவே இல்லை. இந்த பாவம் என்னை நரகத்துக்கு கொண்டு போகுங்கிறது அந்த குழந்தைக்கு தெரியாது. ஆகையினால் அது விசுவாசம் வராது. ஆகையினால் அதுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க முடியாது. பைபிள் ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நீங்கள் கரைச்சி குடிச்சிட்டு ஞானஸ்நானத்துக்கு போகிறீங்களா? இல்லை. என்ன ஞானம் வரணும்? நான் பாவி அப்படிங்கிறது தெரியணும் அந்த மனுஷனுக்கு. அதுதான் பெரிய ஞானம். 2வது, இந்த உலகம் பாவத்தில் கடக்கிறதுங்கிறத அறிஞ்சு கொள்ளணும். அதுதான் ஞானம். அதனுடைய விளைவு மரணம் என்கிறத தெரிஞ்சு கொள்ளணும். அதற்காக தேவன் என்ன செய்திருக்கிறார்? தன்னுடைய குமாரனை சிலுவையில் எனக்காக மரிக்க கொடுத்திருக்கிறார். அதுதான் அந்த ஞானம். இப்போ இந்த இயேசு கிறிஸ்துவை நான் என்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும். இதுதான் இந்த ஞானம். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷத்தில் வரக்கூடிய சகப்பு குதிரை, கருப்பு குதிரை, வெள்ளை குதிரை, அதை பற்றிலாம் நீங்கள் போய் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ரட்சிக்கப்படுவதற்கு இயேசுவை கடவுள்ங்கிறது கூட நீங்கள் அறிஞ்சு கொள்ள தேவையில்லை. 2 காரியத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். இயேசு கிறிஸ்து தான் இரட்சகர், என்னுடைய பாவத்திலிருந்து என்னை மீட்டு என்னை ரட்சிக்கிறவர். 2வது, ஆண்டவர்ன்ட்டு நீங்கள் விசுவாசிக்கணும். ஆண்டவர்னு என்ன அர்த்தம்? ராஜா. இன்றிலிருந்து பிசாசு என்னை ஆளுகை செய்யாது, உலகம் என்னை ஆளுகை செய்யாது. இயேசு கிறிஸ்துடைய ஆளுகைக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்க போகிறேன். இதான் அந்த ஆண்டவர். இப்போ பிலிப்பு பெரிய வேலையை செஞ்சிட்டார் பாருங்க. பெரிய அற்புதங்கள் நடந்தது, பிசாசுகள் ஓடினது, விசுவாசிகளாகி ஞானஸ்நானம் எடுத்தாங்க. எருசலேம் சபையிலிருந்து அப்போஸ்தலர்கள் வருகிறாங்க. 15வது வசனத்தை பாருங்க. இவர்கள் வந்த பொழுது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்நானத்தை மாத்திரம் பெற்றவர்களாக இருந்தார்கள். என்னத்தை பெற்றவர்களாக இருந்தாங்களா? வெறும் ஞானஸ்நானத்தை மாத்திரம். சொல்லுங்க, ஞானஸ்நானம் மாத்திரம் பெற்றவர்களாக இருந்தாங்க. இல்லை பாஸ்டர், நீங்கள் தான் சொன்னீங்களே ரட்சிக்கப்படும் போது பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். ஆமாம், கொடுக்கப்பட்டார். இந்த பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீங்கன்னு சொல்லுகிறது. அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். அப்போ என்ன பண்ணாங்க? பரிசுத்த ஆவியானவர் குறித்து சொன்னார்கள். அவர்கள் தலைமையில கரங்களை வைத்து ஜெபித்தார்கள். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டார்கள். எப்படி சொல்றீங்க? 18வது வசனம் பாருங்க. அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால பரிசுத்த ஆவி தந்தருளப்படுகிறதை சீமோன் கண்டபொழுது அவர்களிடத்துல பணத்தை கொடுத்தான். சரி, இப்போ சீமோன் என்கிறவன் மந்திரவாதி. நல்லா கவனிங்க.
சமாரியா பட்டணத்தில் அவன் வந்து மந்திரவாதம் பண்ணிங்கன்னு ஜனங்கள் மத்தியில் கொஞ்சம் பிரபலமாக இருந்தவன். இவன் வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கேள்விப்பட்டு ரட்சிக்கப்பட்டுட்டான், ஞானசனமாக வாங்கிட்டான், விசுவாசியாக ஆகிட்டான். அப்போஸ்தலர்கள் வந்து அங்கே ஜனங்கள் மேலே கைகளை வைக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுகிறதை இவன் கண்டானாம். எப்படி காண முடிஞ்சது? அவங்க வந்து தேவனுடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டாங்க, தேவனை துதித்தார்கள், அவங்க வந்து எக்ஸைட் ஆனாங்க, அவங்க வந்து சந்தோஷம் அடைந்தாங்க, குதித்தாங்க, அழுதாங்க, சிரிச்சாங்க. ஆமென். பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பி அந்நிய பாஷையில பேசினார்கள். அதை அவன் பார்த்து அப்படியாக அறிந்து கொண்டான். ஆமென். இன்றைக்கு உங்கள் மேலே கரங்களை வைக்கும் பொழுது பரிசுத்தாவினுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். ஏன் அந்த பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னாக்கா, நான் சொல்லியிருந்தது போல ஒரு விசுவாசிக்கு அவ்வளவு போராட்டங்கள் விரோதமாக செயல்படுகிறது. உலகம் அவனுக்கு விரோதமாக போராடுகிறது, சாத்தான் அவனுக்கு விரோதமாக போராடுகிறான், அவருடைய ஜென்ம சுபாவங்களே அவர்களுக்கு விரோதமாக போராடுகிறது. ரட்சிக்கப்பட்ட விசுவாசி தான், சபைக்கு வருகிறார்கள் தான், தேவனை துதிக்கிறார்கள் தான், ஆனால் இந்த போராட்டம் அவர்களுக்கு இருக்கிறது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு போராட்டம் உண்டு. அது எப்படி ஜெயிக்க போகிறீங்க? பரிசுத்த ஆவியினுடைய பலத்தினால தான். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். அப்போ ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையை நீங்கள் பேசுகிறீர்கள். அது ஏதோ ஒரு நாள் பெற்றுக்கொள்கிற அனுபவம் கிடையாது. நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தை பார்த்தீங்கன்னாக்கா, அப்போஸ்தலர்கள் திரும்ப திரும்ப அவர்கள் ஜெபிக்கிறார்கள், திரும்ப திரும்ப பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தினால் நிரப்பப்படுகிறார்கள். புதிதாக விசுவாசிகள் ஆகியிருக்கிறவங்க அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் திரும்ப திரும்ப பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட வேண்டும். மாத்திரம் கிடையாது, உங்களுக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிற இந்த அபிஷேகத்தை நீங்கள் அனல் மூட்டி அதை பெருக செய்ய வேண்டும். அப்போ முதல்ல ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையை பரிசுத்த ஆவியானவர் மாற்றுகிறார். அதுக்கு தான் அந்த அபிஷேகத்தை உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அப்போஸ்தலருடைய சீடர்களுடைய வாழ்க்கையில் அதை நம்ம பார்க்க முடியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சரீரத்தில் இருந்தபொழுது சீடர்கள் எப்படிப்பட்டவங்களாக இருந்தாங்க? சீடர்கள் எல்லாமே உங்களை மாதிரி நம்ம மாதிரி தான். அவங்க வந்து அந்த ஆவிக்குரிய காரியங்களை அவங்களுக்கு ஒன்றுமே விளங்கலை. அவங்க வந்து சிந்திக்காதவர்களாக, யோசிக்காதவர்களாக, அவங்க ஒரு கரடு முரடாக செயல்படுகிறவர்களாக. மார்க் 8வது அதிகாரம் 17 நம்ம 21 வரைக்கும் வாசித்து பார்க்கும்போது சிந்திக்காமலும் உணராமலும் இருந்தார்கள் என்று சொல்லிட்டு ஆண்டவர்களை கடிந்து கொள்கிறார். மத்திய 8:26 வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அவர்களை பார்த்து அற்ப விசுவாசிகளே அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை கடிந்து கொள்கிறார். மத்திய 17 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது விசுவாசம் இல்லாத சந்ததியே, எது வரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எது வரைக்கும் நான் உங்களிடத்தில் பொறுமையாக இருப்பேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை கடிந்து கொள்கிறார். சீடர்கள் எப்படிப்பட்டவங்களாக இருந்தாங்க? பயந்தவர்களாக இருந்தாங்க, கோழைகளாக இருந்தாங்க, பதவி ஆசை பிடித்தவர்களாக இருந்தாங்க, ஆண்டவர் இயேசுவை காட்டி கொடுக்கிறவர்களாக இருந்தாங்க, சபிக்கிறவர்களாக இருந்தாங்க, அப்படிப்பட்ட ஞானம் இல்லாமல் பேசுகிறவர்களாக இருந்தாங்க, முற்கோபியாக இருந்து பட்டயத்தை எடுத்து காதை வெட்டுகிறவர்களாக இருந்தாங்க. அப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் சீடர்கள். எந்த பாஸ்டர் கூட அவங்க இருந்தாங்க? ஆமாம், உங்கள் பாஸ்டர் உங்களை காப்பாற்ற மாட்டார். சொல்லுங்க, உங்கள் பாஸ்டர் உங்களை காப்பாற்ற மாட்டார், பரிசுத்த ஆவி தான் காப்பாற்றுவார். ஜீசஸ் பாஸ்டர் 3 வருஷமாக அவங்க கூடவே இருந்தார். அவர் போகிற இடத்துக்கு போனாங்க, வர இடத்துக்கு வந்தாங்க, அவர் ஜெபித்ததை பார்த்தாங்க, பிரசங்கம் பண்ணினதை பார்த்தாங்க, அற்புதம் செய்ததை பார்த்தாங்க, பிசாசை துரத்தினதை பார்த்தாங்க, அவருடைய வாழ்க்கையை பார்த்தாங்க. அவர் எவ்வளோ நீடிய பொறுமையாக இருந்தார், எவ்வளோ பரிசுத்தமாக இருந்தார், எத்தனை மணி நேரம் ஜெபிக்கிறார், எல்லாத்தையும் சீடர்கள் பார்த்தார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கை மாறவில்லை. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் வெளியில் வச்சு பார்க்கிற வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை மாறாது. அந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளார வர வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வர வேண்டும். அப்போஸ்தலர்களுக்குள்ளாக பெந்தகோஸ்து நாளில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். அவருடைய வாழ்க்கை மாறியது, அவருடைய மனக்கண்கள் பிரகாசம் அடைந்தது. அதில் பேதுருவை நம்ம குறிப்பாக பார்க்கும் பொழுது அவருடைய நிருபங்களை நீங்கள் இப்போ வாசிக்கும் பொழுது இந்த காரியத்தை கண்ணோட்டத்தில் வச்சு வாசிங்க. இந்த பேதுரு தான் ஒரு வேலைக்காரிக்கு முன்னாடி பயந்து இயேசுவை சபிச்சவர். சீடர்கள் வந்து பயந்து ஆண்டவர் மரித்த பிறகு வீட்டுக்குள்ளே ஒளிந்து கொண்டு இருந்தவர்கள், போராமையில் இருந்தாங்க, பதவி ஆசையில் இருந்தாங்க, ஒருவர் அவர்கள் குற்றச்சாட்டி கொண்டு இருந்தாங்க. அந்த சீடர்கள் இப்போ பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு நீங்கள் 1 பேதுரு 1வது அதிகாரம் 13 - 19 வரைக்கும் வாசித்து பார்க்கும்பொழுது பிரகாசமுள்ள மனக்கண்கள் உடையவர்களாக ஆகிட்டாங்க. முன்னாடி ஆண்டவர் சொன்னார், நான் சிலுவையில் மரிக்கணும்,
அப்பதான் ரட்சிப்பு உண்டாகும், பாவ மன்னிப்பு உண்டாகுன்ற மாதிரிலாம் சொல்றாரு. பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே நீங்க சிலுவையெல்லாம் மறிக்கக்கூடாது, இந்த வேலைலாம் வச்சுக்கூடாதுன்னு சொல்றாரு. ஆண்டவர் அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு சொல்லிட்டு கடிந்து கொண்டார். ஆனால் இந்த பேதுரு பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட பொழுது மனக்கண்கள் பிரகாசம் அடைந்தது. 1 பேதுரு 5வது அதிகாரம் 1 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது எவ்வளவு பெரிய அப்போஸ்தலன் பாருங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூடவே இருந்த அப்போஸ்தலன். 1 பேதுரு 5வது அதிகாரம் 1 வசனத்தில் பாருங்க, உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாய் இருக்கிற நான் சொல்லுகிற புத்தி என்னவென்றால். எவ்வளவு பெரிய அப்போஸ்தலன். அவர் தன்னை எப்படியாக தாழ்த்தி கொள்ளுகிறார். ஏன் சொன்னாக்கா அந்த அபிஷேகம். சொல்லுங்க, அபிஷேகம். அபிஷேகம் உங்களை தாழ்மைக்குள்ளாக வழிநடத்திவிடும். முன்னாடி அவர் ஜென்ம சுபாவத்தில் மாம்ச பலத்தில் மார்த்தட்டி சொன்னார், ஆண்டவரே உங்களை யாரு விட்டு விலகினாலும் நான் உங்களை விட்டு விலகவே மாட்டேன், காவலிலும் சாவலிலும் நான் உண்மையே பின்பற்றுவேன், எதுவும் நம்ம பிரிக்க முடியாது, நான் சாகிறது இருந்தால் கூட சாகிறதுக்கு ரெடி அப்படின்னாரு. பாருங்க எப்படி சொன்னாரு, மாம்ச பலத்தில் சொல்லிட்டாரு. ஆனால் ஒரு வேலைக்காரிக்கு முன்னாடி அவரு பொய்யை சொல்லிட்டாரு, பின்வாங்கி போகிறவராக இருந்தார். பாருங்க, சரி வா நம்ம பழையபடி மீன் பிடிக்கவே போயிடலான்னு சொல்லிட்டு போயிட்டாரு பாருங்க. ஆனால் இந்த பேதுரு அவருடைய நிருபத்தில் அவர் போதிக்கிறாரு. 1 பேதுரு 4:16 நீங்கள் வாசித்து பார்க்கும்பொழுது உபத்திரவங்களை பாடுகளை நீங்கள் சகிக்க வேண்டும். பேதுரு போதிக்கிறாரு. இவரால் சகிக்க முடியல, அப்போ பயந்தாரு, ஒளிஞ்சாரு, கத்தியை தூக்கினாரு. இப்போ விசுவாசிகள் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையை பேசுகிற விசுவாசி கத்தியை தூக்கிடுறாங்க. உடனே எப்படி செஞ்சிடறோம் நம்ம, கத்தியை தூக்கி எல்லாம் அரை தூக்கத்தில் இருந்தாங்க பாருங்க. கழுத்தை வெட்டுறதுக்கு பதில் காதை வெட்டுறோம். அப்போ எந்த அளவுக்கு ஒரு தூக்கத்தில் இருந்திருப்பாங்க பாருங்க. அப்படி தான் நம்மளும் அபிஷேகம் இல்லாமல் இருக்கும்பொழுது பட்டயத்தை எடுத்து கழுத்தை வெட்டுன்னு சொன்னாக்கா நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, காதை கூட வெட்டுற லெவலுக்கு இருக்க மாட்டீங்க. ஆனால் அங்கே பேதுரு சொல்கிறாரு அவருடைய நிருபத்தில், இப்போ பரிசுத்த ஆவியானவர் பெற்று அதில் வளர்ந்து அவர் வரும்பொழுது சொல்கிறாரு, உபத்திரவங்களை பாடுகளை சகிக்கிறத பற்றி அவர் எழுதுகிறார். 2 பேதுரு 2வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அந்த அதிகாரமே பின்வாங்கி போகக்கூடாது என்கிறதை குறித்து அவர் சொல்கிறார். 1 பேதுரு 2வது அதிகாரத்தில் 11வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது பாவ இச்சைகளுக்கு விலகி ஓடணும்னு சொல்கிறார். அப்போ அபிஷேகம் என்ன பண்ணுகிறது, அந்நிய பாஷை பேசுகிறதோடு முடிச்சிடக்கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அந்நிய பாஷை பேசுகிறதோடு அபிஷேகத்தை முடிச்சிக்காதீங்க. அபிஷேகம் ஒரு மனுஷனை அது மாற்றுகிறது. அபிஷேகம் அந்த மனுஷனை பரிசுத்தப்படுத்துகிறது. அபிஷேகம் அந்த மனுஷனை தாழ்மைக்குள்ளாக நடத்துகிறது. அபிஷேகம் உபத்திரவங்களை சகிக்க பண்ணுகிறது. அபிஷேகம் பின்வாங்கக்கூடிய எண்ணங்களுக்கு விலக்கி காத்து கொள்ளுகிறது. சீலிங் வரைக்கும் குதிக்கலாம் பாருங்க. ஆனால் ஒரு பிரச்சனை பின்வாங்கி போயிட்டாங்க, ஆளை காணோம். சீலிங் குதிச்ச வரைக்கும் ஆட்களை காணோம். எங்கே வந்த அபிஷேகம்? அப்போ அந்த அபிஷேகம் உங்களுடைய மாம்ச கிரியையிலே நீங்கள் செய்யக்கூடியதாக ஆகிவிடக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. அந்நிய பாஷையில் பேசுறதுக்காக நான் அந்நிய பாஷை பேசலை, மாறாக என்னை மறுரூபப்படுத்துவதற்காகத்தான் அந்நிய பாஷை அபிஷேகத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். கரங்களை பலமாக தட்டுங்க. ஏசாயா 10வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அபிஷேகம் நுகத்தை முறிக்கிறதாம். அந்த தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நுகத்தை முறிக்கிறது. பிசாசு வைத்திருக்கிற பாவ அந்த நுகங்கள், சாபம் என்கிற அந்த நுகங்கள் அபிஷேகத்தினால நுகம் முறிந்து போகும். பின்தொடரக்கூடிய சாபங்கள், பின்தொடர்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள், சாத்தான் கொண்டு வரக்கூடிய மந்திரவாதங்கள், ஏவுதல்கள், இது எல்லாவற்றையும் நீங்கள் எதனால முறிச்சு போட போகிறீங்க? அபிஷேகம் தான் உங்களுடைய நுகத்தை முறிக்கும். அதனால தான் அன்றைக்கு பரிசேயர்கள் எல்லாம் எழுமின பொழுது அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணாங்க, மறுபடியும் ஒன்றா கூடி வந்து அவங்க எல்லாருமே ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் பேசுகிறாங்க. அந்த இடமே அசைஞ்சதான். ஆமீன். எதுக்காக? அந்த எதிர்ப்புகள் எழும்பும் பொழுது, தடைகள் எழும்பும் பொழுது அதை நீங்கள் எப்படி மேற்கொள்றீங்க? பைபிள் சொல்லுகிறது அபிஷேகத்தினால நுகம் முறியும். இதை நம்ப வேண்டும் பாருங்க. அந்த சூழ்நிலையை அப்போஸ்தலர்கள் அதை தான் செஞ்சாங்க. வந்து கொலை மிரட்டுறாங்க. அவங்கள ஜெயிலில் போட்டு 4 அடி அடித்து இயேசுவின் பேரை சொல்லக்கூடாது போன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அவங்க எல்லாரும் கூடி வந்து ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் ஜெபிச்சாங்களாம். அந்த இடமே அசைந்தது. இடம் அசைந்ததுன்னா என்ன அர்த்தம்? அவங்களுடைய இருதயம் அசைந்தது. உங்களுடைய இருதயம் அசையாமல் இடம் அசையாது. பாவ கட்டுகள் முறிந்து போகும், சாப கட்டுகள் முறிந்து போகும். தொடர்ந்து மறுபடியும் வரக்கூடிய பிசாசுடைய தாக்குதல்கள் முறிஞ்சு போகும்.
ரோமர் 15வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியின் பலத்தினால உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படி நம்பிக்கையின் தேவன். நம்ம தேவன் எப்படிப்பட்டவர்? நம்முடைய தேவன் பெயர் என்ன? நம்பிக்கையின் தேவன். விசுவாசத்தினால் உண்டாகுகிற அவர் மேலே நீங்கள் விசுவாசத்தின்னு ஒன்று வச்சிட்டாக்கா எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவார். சமாதானமே இல்லை பாஸ்டர், தலை மேலே கை வச்சு ஜெபிச்சா சமாதானம் வராது. ஒன்று. ரெண்டாவது, ஜெபித்தால் சமாதானம் வராது. எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் சொல்லிட்டு தேவன் சொல்கிறார் இல்லையா? ஜெபிக்கிறோம், நம்மளை தான் ஜெபிக்கிறோம். சமாதானம் வந்துருமா? வராது. எருசலேமுக்கு சமாதானம் எப்போ வரும்? ஒரு மனுஷனுக்கு சமாதானம் எப்போ வரும்? எருசலேம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவங்க ரட்சிக்கப்பட்டால் அந்த பட்டணத்துக்கு சமாதானம் வரும். அப்போ ஏன் நீங்கள் ஜெபிக்கிறீங்க? எதுக்காக நம்ம ஜெபிக்கிறோம்னாக்கா, அங்கே போய் ஆட்கள் வார்த்தையை சொல்லணும், அங்கே போயிட்டு இயேசுவை பற்றி சொல்லக்கூடிய ஆட்கள் போகணும், வசனத்தை எடுத்து போதிக்கிற ஆட்கள் அங்கே போகணும். சமாதானம் எப்போ வரும்? வசனத்துக்கு கீழ்ப்படிந்தால் சமாதானம் வரும். சொல்லுங்க. பாவத்தை விட்டு விலகினா சமாதானம் வரும். சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிந்தால் சமாதானம் வரும். சொல்லுங்க. துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. அப்போ அந்நிய பாஷையில் பேசி அபிஷேகத்தில் நம்ம நிரம்புகிறது எதற்காகனாக்கா, என்னுடைய வாழ்க்கையை அவர் மாற்றுகிறார். ரெண்டாவது, என்னுடைய குடும்பத்தை அவர் மாற்றுகிறார். அதற்காக தான் அபிஷேகம். அபிஷேகம் எதற்காக? என்னுடைய குடும்பத்திற்காக. ஏசாயா 32:15 வாசிங்க. ஆமீன். இன்றைக்கு அநேக கட்டுகள் உடைகிறது நான் பார்க்கிறேன். இன்றைக்கு அநேக பயத்தின் கட்டுகள் உடைகிறது, அநேக சத்துரு கட்டி வைத்திருக்கிற கோட்டைகள் உடைகிறது, சமாதானத்துக்கு விரோதமாக போராடக்கூடிய அந்தகார கிரியைகள் அழிக்கப்பட்டு போகிறது, தேவ பிள்ளைகளுடைய இருதயத்தில் சமாதானம் வருகிறது, பாவ கட்டுகள் அறுக்கப்படுகிறது, சாப கட்டுகள் அறுக்கப்படுகிறது, விக்கிரக கட்டுகள் அறுக்கப்படுகிறது, ரட்சிக்கப்பட முடியாதபடிக்கு இருக்கக்கூடிய கட்டுகள் அறுக்கப்படுகிறது. ஏசாயா 32:15 நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது, உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும். ஊற்றப்பட்டுட்டாக்கா வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும். செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணிவிடும், அடர்த்தியான ஒரு காடாக அது மாறிவிடும் என்பதாக. அப்போ உன்னதத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் எதுக்காக கொடுக்கப்படுகிறார்? ஆண்டவர் என்ன சொன்னார்? உன்னதத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னதத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட மட்டும் அப்படியே இருக்கும். எப்படி இருக்கும்னு சொன்னாக்கா 13வது வசனத்தில் பாருங்க. என் ஜனத்தினுடைய நிலத்திலும் களி கூர்ந்திருந்த நகரத்திலும் உள்ள சந்தோஷம் நிறைந்த எல்லா வீடுகளிலும் முச்செடியும் நெரிஞ்சிலும் முளைக்கும். எதை பற்றி பேசுகிறாருங்க? வீட்டை பற்றி பேசுகிறார். என் ஜனத்தினுடைய நிலத்திலும் களி கூர்ந்திருந்த நகரத்திலும் உள்ள சந்தோஷம் நிறைந்த எல்லா வீடுகளிலும் முச்செடியும் நெரிஞ்சிலும் முளைக்கும். எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு வீட்டில் அங்கங்கே அந்த முள்செடி, அந்த நெரிஞ்சல் செடி எல்லாம் முளைஞ்சிருந்தாக்க எப்படி இருக்கும்? இப்படி போனால் குத்தும், அப்படி போனால் குத்தும், உக்காந்தா குத்தும், நின்னா குத்தும் இல்லையா? கணப்பையில் உக்காந்தாக்கா குத்தும், சேரில் உக்காந்தாக்கா குத்தும். எனக்கு அங்கே முள், அந்த நெரிஞ்சல் அதெல்லாம் முளைச்சி இருக்கிறது. அரண்மனை பாழாக விடப்படும், ஜனம் நிறைந்த நகரம் வெறுமையாகும், மேடும் துருக்கமும் என்றைக்கும் உள்ள கெபிகளாகும். கெபின்னு அர்த்தம் கொகை. கெபிகளாகும். அவைகள் காட்டு கழுதைகள் கழிக்கும் இடமாகவும் மந்தைகளுக்கு மேய்ச்சல் இடமாகவும் இருக்கும். வீடு எப்படியா இருக்குதான்? இதான் அந்த சிச்சுவேஷன். அப்போ இன்றைக்கு அந்த சிச்சுவேஷன் தேவன் மாற்றுகிறார். இன்றைக்கு அதை மாற்றும்படிக்காக தம்முடைய ஆவியை ஊற்றுகிறார். உன்னதத்திலிருந்து தம்முடைய அபிஷேகத்தை ஊற்றுகிறார். அதற்காகத்தான் அந்த அபிஷேகத்தை ஊற்றுகிறார். என்னுடைய வீட்டில் யாக்கோபின் தேவனுடைய சத்தம் கேட்கும். என்னுடைய வீட்டில் தாவீதின் கூடாரத்தின் துதிகள் கேட்கும். என்னுடைய வீட்டில் நீதிமானின் கம்பீர சத்தம் கேட்கும். என்னுடைய வீட்டில் பரிசுத்த ஆவியானுடைய சத்தம் கேட்கும். வேதத்தை வாசிக்கிற சத்தம் கேட்கும், துதிக்கிற சத்தம் கேட்கும், ஜெபிக்கிற சத்தம் கேட்கும், ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில பேசுகிற சத்தம் கேட்கும். அதுக்காகத்தான் அந்த அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். உன்னதத்திலிருந்து ஊற்றப்படும் மட்டும் அது அப்படிதான் இருக்குமா? உன்னத பலனை நிரப்ப வேண்டும். ஜபத்தினால, துதியினால, அபிஷேகத்தினால சூழ்நிலைகளை நான் மாற்றுவேன், தடைகளை மாற்றுவேன், சூழ்நிலைகளை எல்லாம் ஆசீர்வாதமாக மாற்றுவேன். அதற்கு தான் அபிஷேகம். தடைகளை உடைக்கிறதுக்கு தான் அபிஷேகம். அல்லேலூயா. கழுதை கழிக்கிற இடத்தை
கர்த்தர் பேசுகிற இடமாக மாற்றுகிறது தான் அபிஷேகம். முள்ளுகள் முட்செடிகள் முளைகிற இடத்துல ஆசீர்வாதங்களும் சமாதானமும் நீதியான வாழ்க்கையும் அங்கே அமெரிக்கையும் முளைக்கிற இடம்தான் அந்த அபிஷேகம். என்னுடைய ஜனங்கள் சமாதான தாபரங்களில் இருப்பாங்க, நிலையான வாசஸ்தலங்களில் இருப்பாங்க, அமைதியாய் தங்குகிற வீட்டில் இருப்பாங்க. அதனுடைய ரகசியம் என்ன? அபிஷேகம். அப்போ ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையை அந்த அபிஷேகம் மாற்றுவதற்காக தான் அந்நிய பாஷையின் அபிஷேகத்தை தேவன் கொடுக்கிறார். குடும்பத்தை மாற்றுவதற்காக தான் அந்நிய பாஷையின் ஜெபத்தை ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை கொடுக்கிறார். கடைசியாக சுருக்கமாக சுவிசேஷம் அறிவிக்கும்படிக்காக தேவன் அபிஷேகத்தினாலே நிரப்புகிறார். 2:38 பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றுக்கொள்வீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாகி இருக்கிறது. அபிஷேகத்தில் நிரம்பினாரு, அந்நிய பாஷையில் பேசினாரு, ஆனால் எழுந்து நின்று சுவிசேஷத்தை அறிவிச்சார். எதுக்காக அபிஷேகம் கொடுக்கப்படுகிறது? ஞாயிற்றுக்கிழமை நாம மாத்திரம் வந்துட்டீங்க அல்லேலுயா அல்லேலுயான்னு சொல்லிட்டு என்னுடைய சொந்த பிரச்சனைக்காக அழுதுட்டு போகிறதுக்காக மாத்திரமல்ல. அதுக்கு இடம் உண்டு, நிச்சயமாக இடம் உண்டு, நிச்சயமாக தேவன் அதுக்கு பதில் கொடுக்கிறார். ஆனால் என்னுடைய விசுவாசம், என்னுடைய அபிஷேகம், இது எல்லாமே தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனமாக இல்லாமல் இருந்தாக்கா அந்த விசுவாசம், அந்த அபிஷேகம், அந்த அக்கினி, இதெல்லாமே கொடுக்கப்பட்ட நோக்கம் மாறி போய்விடும். நான் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். ஒரு விசுவாசி சுவிசேஷத்தை கட்டாயமாக அறிவிக்க வேண்டும். சமயம் உங்களுக்கு வாய்க்குதோ வாய்க்குதோ அது உங்கள் மேலே விழுந்த கடமை. இன்றைக்கு ஒவ்வொரு பாத்திரத்தையும் தேவன் நிரப்ப போகிறார். ஒவ்வொரு பாத்திரத்தையும் தேவன் நிரப்ப போகிறார். ஒவ்வொருவரையும் தேவன் நிரப்ப போகிறார். இந்த 3 பகுதியில் ஆண்டவர் நிரப்ப போகிறார். அபிஷேகம் அநேக ஆசீர்வாதங்கள், எண்ணி முடியாத ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. ஆனால் அந்த 3 காரியங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீங்கன்னு ஆண்டவர் சொன்னார். எனக்கு சாட்சிகளாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னார். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை தேவனுக்கு சாட்சியாக இருக்கணும். என்னுடைய குடும்ப வாழ்க்கையை தேவனுக்கு சாட்சியாக இருக்கணும். நான் அவரை சாட்சியாக சுவிசேஷ ஊழியத்தில் போய் அதை போய் நான் அறிவிக்கணும். இந்த 3 விதத்தில் நாம் சாட்சியாக இருக்க போகிறோம்.